Good evening. Good evening, sir. Good evening. Okay. See, first of all, today we will discuss the present question paper. This is like a question paper. And நம்ம கான்டெக்ட்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். But has this format worked out with that question paper idea? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். Okay. Then if time permits அப்படின்னா we will start from the letter portion. பார்லிமெண்ட்ல எங்க விட்டு அவங்க பிகின் பண்ணுவோம். Well, see why it is very important. See, understanding the question paper is the roadmap for what you have to prepare for the exam. That's very, very important. Okay, and especially current affairs and the subject எந்த ஏரியால நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். And the current affairs இந்த இயர்ல கேட்ட some questions that cannot be taken as a format. Because even UPSC itself may regret and they may change later. Okay, so now we will discuss what are those questions, but not all the questions are having the same kind of pattern. It will be different. Okay, we will look over one by one. Just one second. Let me share this. Okay, can everyone see the screen there? Yes, people respond, please. Yes, sir. Okay, screen is It's visible. loading. It's loading still. Yes, sir. Visible. Okay. Okay, so if you look over the first question, okay, the first question that is Raga Bilawal in Hindustan music. See, we are not going to discuss the answers. Other பத்தி நம்ம discuss பண்ண போறதில்ல because only when you are knowing the subject you can discuss everything. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு irrelevant-ஆ இருக்கும். So I'm not getting into the answers, but understanding the question pattern that makes a sense. So which one of the following Carnatic music? So I have already told you that Carnatic music, அதாவது musicல certain personalities இந்த மாதிரியான questions கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு. So இதுல you can see that ragas is similar to raga Bilawal in Hindustani music. It is kind of a facts. Okay. So நீங்க factsல Carnatic music and Hindustani இது வந்து ஒழுங்கா படிச்சிருந்தால் you can answer. But அதுலயும் இந்த raga இது வந்து கொஞ்சம் டிபிக்கலா நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல போய் பார்க்குற மாதிரியான ஒரு திங்ஸா இருக்கும். இல்லை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, நட் பைரவி, தென் கமவர்தினி, ஹனுமட்டோடி, தீரா சக்கர பலனம். ஸோ இது எல்லாமே வந்து வாட் இஸ் தேட் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இதுல யாராவது ரொம்ப ஃபெமிலியரான பர்சனாலிட்டிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் யூ ஹேவ் டு மேக் எ சேஞ்ச் வித் த ஆப்ஷன் யூபிஎஸ்சி இஸ் ப்ரொவைடிங். ஸோ இது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஏன்ஷியன்ட் இந்தியா அந்த கேட்டகரியில நம்ம இதை கொண்டு போயிடலாம். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இதை பத்தி பேசலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தி ஆர்டிஃபிஷியலி ஃபிக்ஸ்டு ரூபீஸ் ஸ்டெர்லிங் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ வி ஹேவ் டிஸ்கஸ்டு இன்டர்நேஷனல் ரிலேஷன் பார்க்கும்போது இந்த ருபி அண்ட் ஓவரால் டாலர் எம்பாகோ, ஆயில் எம்பாகோல எப்படி டாலரைசேஷனாக மாற்றினாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணும்போது இந்தியன் ருபி அண்ட் திங்ஸ் how it is pegged with European currency, sterling. So later எப்படியா 1970s வந்து டாலருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தோம். பட் the question comes to the tail. எப்போ நம்ம வந்து அந்த டாலரோட சாரி பிரிட்டிஷோடைய கரன்சியோட நம்ம வந்து சிங்க் பண்ணோம் அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நம்பர் ஒன் ஆன்சர் இஸ் எய்டிங் ஃபார் ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது தான். பட் most of the people might have preferred the D option, preventing depreciation of the rupee in terms of gold அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலாக எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது மெயின்லி டெப்ரிசியேஷன் ஆஃப் ருபி அப்படிங்கிற மாதிரி தான் போகும். பட் அந்த டைம்ல ருபி டெப்ரிசியேஷன் இது பெரிய லெவல்ல வந்து பெருசா ரோல் பிளே பண்ணல. பிகாஸ் இட் வாஸ் ஃபுல்லி அண்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பிரிட்டன்.
அப்படிங்கிறதுனால it was Britain they are the one worried about the exchange of the currency. ஸோ இது வந்து பியூர்லி சப்ஜெக்ட் பேஸ் பண்ணது. பட் நீங்க இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட எப்படி சிங்க் படிக்கணும் அப்படின்னா டீடாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் போயிட்டே இருக்கிறதுனால ஸோ இந்தியாவுக்கும் இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் இதுக்கான ரிலவன்சி அப்படிங்கிறத we can trace back to the modern India. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து லிங்க் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு நார்மல் எக்கனாமி பெர்ஸ்பெக்டிவ் தான், அதுலயுமே வந்து யூ ஹேவ் டு லுக் ஓவர் இன்டு தி ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி இந்தியன் சைட் அப்படிங்கிறத பார்த்து சி ஃப்ரம் ஆல் த சப்ஜெக்ட் யூ ஹேவ் டு லிங்க் தட் வித் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சரி, நான் லிட்ரேச்சர் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் அந்த லாங்குவேஜஸ், அந்த லிட்ரேச்சர் ரிலேட்டடான லாங்குவேஜஸ் அதை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் அ கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இதில் வந்து உங்களுக்கு 2 அசெஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துட்டு தென் இது வந்து எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இட் வாஸ் அ பிட் ஈஸியர் கொஸ்டின் தான். பிகாஸ் நீங்க ரீட் பண்ணாலே தெரியும் போத் ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ சில ஏரியாஸ் தட் சீம்ஸ் டு பி மோர் டஃபர் அப்படின்னும் போது யூபிஎஸ்சியே வந்து அதுக்கான ஆன்சர்ஸை கொடுத்துட்டு ஈஸியான ஃபார்மெட்ல ட்ரை பண்றது ப்ரீவியஸாக நடந்திருக்கு. ஸோ லைக் தட் வே தே ஹேவ் ட்ரைட். ஸோ பாலிடெக்ஸ்ட், ஸோ இதெல்லாமே லிட்ரேச்சர் சைட்ல நீங்க ஃபேக்சுவல்ஸ் ரீடிங் இருந்துச்சு அப்படின்னா ஃபேக்சுவல்ஸ்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல கான்டெம்பஸ் பெருசா வந்து சிங்க் ஆகாது. Can go into the factors. Okay, fourth question வந்துடலாம். Which of the following temples have a Nagara style shikara? See, I told you, right? See, art and cultureல architecture அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து எஸ்பெஷலி யூ ஹேவ் டு ஸ்டடி 11th ஸ்டாண்டர்டுடைய அந்த இந்தியன் ஆர்ட் அப்படிங்கிற அந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணிடணும் ஃப்ரம் டாப் டு பாட்டம். So this is one question came from there. இது முன்னாடி பஞ்சாயத்தானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினால அந்த புக்ல இருந்து உங்களால ட்ரேஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த கொஸ்டின்ல வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் இஃப் யூ ஹேவ் வெல் தரோ வித் புக் அப்படிங்கும் போது. ஓகே, next question. Among the main forms of existence of life recognized in Jainism, which one of the following? இது வந்து இந்த எப்பவுமே ஃபேக்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். யூ ஹேவ் டு லுக் ஓவர் லிட்ரேச்சர் எல்லாம் பார்க்கும்போது ரிலிஜன் பார்க்கணும். ஸோ ரிலிஜன் சைடில் எஸ்பெஷலி இந்த வேதிக் பீரியட்ல பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் மெனி நியூ ரிலிஜன் அகேன்ஸ்ட் த பிராமிக்கல் ரிலிஜன், ஹிந்து ரிலிஜனுக்கு அகேன்ஸ்டா நிறைய ரிலிஜன் வந்து ரைஸ் ஆகும். சில ஜெயினிசம், புத்திசம், இன்னும் அதர் சின்ன அஜீவிகாஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன ரிலிஜன்ஸும் வந்து எமர்ஜ் ஆகிருக்கும். number of religion emerge ஆயிருக்கும். ஸோ அதில் ஜெயினிசம், புத்திசம்ல இருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அந்த ஏரியால இருந்து அதிகமாக வரும். ஸோ அதே பேட்டர்ன் தான். ஸோ ஜெயினிசம்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா திஸ் வாஸ் கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். பிகாஸ் நம்ம ஜெயினிசம் அப்படிங்கும் போது ஆத்மா, அதாவது ஈவன் த ஸ்டோன் ஹேஸ் ஆத்மா அப்படின்னு சோல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ பட் ஆனால் காடு அந்த பிலீஃப்ல புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பார்த்தீங்கன்னா விலைக்கு தான் நிற்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் எல்லாரும் தேவா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆன்சர் வந்து யக்ஷா. யக்ஷா அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் த காட் தட் இஸ் நாட் பியூர்லி டெடிகேட்டட் டு த ஜெயினிசம். லேட்டர் வந்து நிறைய அதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் அவங்களுக்கு பியூராகவே. நெக்ஸ்ட் வந்துருங்க ஹாரிசல்ஸ் பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங் பத்தி ஆல்ரெடி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். லிட்ரேச்சர், பெயிண்டிங், மியூசிக், இதெல்லாம் டான்ஸு. ஸோ இதில் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் மினியேச்சர் பெயிண்டிங் அப்படின்ட்டு கேவ் பெயிண்டிங், மினியேச்சர் பெயிண்டிங் இந்த மாதிரியான கேட்டகரிஸ் வரும். இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது அது ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் கண்டிப்பாக வரும். அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அட் த சேம் டைம் சப்ஜெக்ட்ல வெரி பேசிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே கேவ் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான் இருக்கும். பட் தட் இஸ் நாட் சோ சஃபிஷியன்ட். ஸோ அதை தாண்டி நீங்க ஒவ்வொரு பீரியட் ரிலேட்டடான திங்ஸ் இன்னும் நீங்க இதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஒவ்வொரு ரீஜன்லையும் எந்தெந்த மாதிரியான முக்கியமான கேவ் சைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த சைட்ஸ்ல என்னென்ன மாதிரியான பெயிண்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து அந்த ஹரிசலயா பெயிண்டிங் இந்த பாக் கேவ் பத்தி எல்லாரும் ஓரளவுக்கு பார்த்துருப்பாங்க.
ஸோ அதில் உள்ள அந்த சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ அதனால தேர்ஸ் நோ டிஃபரன்ஸ். இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியது தான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்லாம் நம்ம என்ன பேண்டபஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Consider the following statement relating to the use of the place value system. So it was கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதாவது இது மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக வரக்கூடிய இந்த கொஸ்டின். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் எல்லாருமே ஆன்சர் பண்றதுக்கு. ஸோ இட் இஸ் நாட் சோ ரிலவென்ட் டு த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இட்ஸ் கீப் இட் அப். நெக்ஸ்ட். அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் எப்படி கொஸ்டின் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல், ஓகே, ஸோ அவங்களுடைய வே அண்ட் மெஷர்ஸ், அவங்களுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் இன் ஹராப்பா டவுன். ஸோ இதுவும் வந்து பியூர்லி ஃபேக்ட்ஸ் தான். இதெல்லாம் வந்து நீங்க ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணவே முடியாது. பட் இதுல எப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்து வருது வரல அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஸோ த கொஸ்டின் பிகம் மோர் லென்த்தியர். ஸோ இங்க அதுதான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதுதான். ஸோ ஒன்னு தீஸ் ஏரியாஸ் ஆர் கைண்ட் ஆஃப் அ டாக் ஏரியா. பெரிய லெவலில் கொஸ்டின்ஸ் வராது அப்படிங்கிறதுனால ஆஸ்பென்ட்ஸ் பெருசாக ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. மோர் ஓவர் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ்லயே வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் ஜெயினிசம், புத்திசம் இதெல்லாம் வந்து ஜென்ரல் வியூல தான் வந்து நம்ம அப்ரோச் பண்ணிருப்போம். பட் இங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா டார்க் ஏரியால தே ஹேவ் டார்ச் த லைட் ஆன் ஈவன் த மோர் டார்கஸ்ட். ஸோ யாராவது நார்மலா பீப்புள் நாட் அவேர் ஆஃப் சர்டன் திங்ஸ், ஸோ அந்த ஏரியாஸை பிடிச்சி அதுல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க யோசிச்சு வந்து போடக்கூடிய கொஸ்டின் தான், இஃப் யூ ஹேவ் ரெட் த சப்ஜெக்ட் ப்ராப்பர்லி. பட் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ பியூர்லி ஃபேக்ட்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. தென் ஈகா மூமெண்ட், பர்டாலி சத்யாகிரகா இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட் தான். ஆஸ் இட் இஸ் மாடர்ன் இந்தியால யூ கேன் சி தீஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் வி நாட் கோனா டிஸ்கஸ் திஸ். தென் ரிக்வேதிக் பீரியட்ல அங்குள்ள பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய இரிகேஷன், அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நார்மலா கவர்னன்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது மிடிவல் இந்தியால கவர்னன்ஸ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இந்த ரிலிஜியன் பேஸ் பண்ணது இந்த மாதிரியான ஏரியாவுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. Okay, so again ancient India. See, ancient Indian art and culture, this is the first time 15 number of questions been asked. Okay, it was that's why the paper became very much tougher and unpredictable. Okay, let me see. Consider the following assertions in Pleistocene period. In the Pleistocene period, இதெல்லாம் வந்து question வரதே rarest of rare. But they have asked that Pleistocene period either the Yamuna once flowed, the river, the system பத்தி கேட்டிருக்காங்க. இது வந்து லைக் இட்ஸ் மோஸ்ட்லி ஆன்சர் பண்றது கொஞ்சம் டஃப்பான ஒரு திங் தான். பிகாஸ் எல்லாம் பெருசா யாரும் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. இதுக்கு ஆன்சர் பண்றது கொஞ்சம் டஃப் தான். பிகாஸ் ரெகுலரா இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு புக்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வி மே கம் அக்ராஸ். பட் திஸ் இஸ் சம்வாட் டஃப் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் you cannot say it is a tougher because Indus, Satluj, Yamuna, Ganga இந்த ரிவர்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ரிவர்ஸ் தான். ஸோ அதனால ஒன்ஸ் நீங்க படிக்கும் போதே இதெல்லாம் பார்த்துருக்கணும். ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வேதிக் பீரியடை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க, சென்ட்ரல் ஏஷியால இருந்து இந்தியாவுக்குள்ள வந்து மைக்ரேட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சப்த சிந்தாவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 7 ரிவர்ஸ். ஸோ அந்த 7 ரிவர்ஸோடைய நேம் இப்போ என்னவாவே இருக்கு. அந்த ரிவர் பத்தின அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எதுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம். ஸோ பண்ணியிருந்தா we could have easily answered this question. இந்த கொஸ்டினை விட இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. we will see those. Okay, so that is a river அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது ஏன்ஷியன்ட் இந்தியாவா இருந்தாலும் சரி, ஜியோகிராஃபியா இருந்தாலும் சரி, என்விரான்மெண்ட், ஈவன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல கூட ரிவரை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து
What does an empty seat represent in early Buddhist iconography? See, இதுவும் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஜென்ரலாக எம்டி சீட்னா நமக்கு நார்மலா நம்மளுடைய ஒரு இன்சைட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னா அதாவது இறந்தவர்கள் அந்த மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ இது மகா பரிநிர்வாணம் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் நார்மலி இதுக்கு ஆன்சர் என்னன்னா மெடிடேஷன் போஸ்ட். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் தான், இதுல வந்து வேற எதுவும் கான்ட்ரவர்ஸ் கிடையாது. சரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் புத்திசம் ஜெயினிசம் இதுலலாம் வந்து ரெகுலரா 1-2 கொஸ்டின்ஸ் வந்து டெஃபினட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரிலிஜன்ல எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியால இந்த ஏரியா தான் மேஜர் மோஸ்ட் ரெக்கமெண்டபிள் ஏரியா. ஸோ ஃபார் யூபிஎஸ்சி கேட்ட வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இதுதான் அந்த சப்த சிந்தாவா ரிவர் பத்தி பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ இங்க we have discussed in classes about this. ஸோ அப்போ அப்போ இருந்த அந்த முக்கியமான அந்த சப்த சிந்தாவா ரிவர் அதனுடைய நேம் இப்போ என்ன? So now you get the link. Okay, so அப்போ ancient Indiana major focus எங்க இருக்குன்னா animal husbandry, agriculture, rivers, people உடைய லைஃப் ஸ்டைல். இதுதான் வந்து ancient India சைடுல யூபிஎஸ் உடைய ஃபோக்கஸ் ஆகும். பட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இஸ் டிஃபரெண்ட். ஓகே ஓகே நெக்ஸ்ட் போலாம். Which of the following statements on the Amaravati Stupa? It was the architecture related on a question. Okay. Next போயிடலாம். எல்லா சப்ஜெக்ட் நான் இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்ல யூ கேன் ஃபைண்ட் அவுட் திஸ் கண்டென்ட். அதுல 1-2 ஆப்ஷன் மட்டும் அதுல இருக்காது. நம்ம தெரிஞ்சதை வச்சு நம்ம அதை மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். கொஞ்சம் ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல அவ்வளவா நம்ம ரீடிங் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஈவன் மெயின்ஸ் ஜிஎஸ் 1 வந்தாலுமே கூட அதுல பீப்புள் ட்ரை டு நெக்லெக்ட் கொஸ்டின். 1-2 கொஸ்டின் வரும்போது அதுல அதாவது ஸ்டாண்டர்டா செர்டன் ஏரியாஸ் உண்டு. பாயிண்ட்ஸ், லிட்ரேச்சர், இந்த மாதிரியான ஏரியாஸ்ல ரிலிஜன் இதுலலாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அதை மீறி வேற ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது பெருசா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படிங்கிறதுனால பெரிய லெவல்ல யாரும் இந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணாததுதான் யூபிஎஸ்சி இந்த வாட்டி இவ்வளவு கொஸ்டின் இந்த இதுல கேட்டிருக்காங்க. See, to make it more tough, அவ்வளவுதான். So then which are the following was king and dynasty. இதுல பாத்தீங்க அப்படின்னா so kings and dynasty இது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஈஸி, பட் அதர் ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கு இட் will be a tougher question. Because but இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். But UPSC like they try to bring out this thing in the Tamil Sangam age in the area definitely. I mean question some southern side historical perspective la kekunu appadina Sangam age அப்படிங்கிறது most important ஆன ஒரு ஏரியா. ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலரா வரக்கூடியதான். ஸோ இதை படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துடலாம். ஸோ இந்த கான்டெம்பரஸ் பெருசாக நம்ம பார்க்கலாம். பிகாஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து மோஸ்ட் சப்ஜெக்ட் ஸ்டாட்டிக் ஏரியால இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இது போக அந்த கர்நாடிக் மியூசிக் அதில் பர்சனாலிட்டி அந்த மாதிரி வேணா வந்து உங்களுக்கு கான்டெம்பரஸை லிங்க் பண்ணுவாங்க. மிச்சப்படி ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஏரியாஸ்ல இப்போ பெயிண்டிங் அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் வந்திருக்கும். இப்போ இந்த பாக் கேவ்லாம் பார்த்தோம். இப்போ அது ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் கொஸ்டின். இல்ல அந்த ரீஜன்ல வேற ஏதாவது முக்கியமான மைனிங் சைட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று எக்கலாஜிக்கல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு ஈவென்ட் நடந்திருக்கலாம். ஸோ அப்போ வி ஹேவ் டு லுக் ஓவர் தட். பட் இதை வந்து கான்டெம்பரஸோட சிங்க் பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னா நாட். பிகாஸ் கான்டெம்பரஸோட நீங்க சிங்க் பண்ணணும்னா எல்லாத்தையுமே அந்த ஏரியால பாக்குற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் நாட் த கேஸ் ஹியர். ஸோ இப்போ நீங்க இது வந்து ஸ்டாட்டிக் ஏரியா தான். நீங்க ஸ்டாட்டிக்ல அந்த ரீஜனை ப்ராப்பரா கிளாஸிஃபை பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். And this question, which of the following factors contributed to the formation of the forward black by Swartz and the Bush? இது வந்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியால இருந்து அப்படி ஸ்டாட்டிக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாடர்ன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கொஸ்டின் ஸ்டாட்டிக் மாடர்ன் இந்தியாலாம் வந்து பெரிய லெவலில் கான்டெம்பரஸ் டச் ஆகாது, உங்களுக்கு ஸ்டாட்டிக்காகவே கொஸ்டின் வந்துடும் அப்படின்ட்டு. தென் இதுவும் வந்து மாடர்ன் இந்தியா ஸ்டாட்டிக் தான். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த பிரிட்டிஷ் பாலிசி இன் ஆவத். ஸோ ஆவத் அனெக்சேஷன். ஸோ அதை பற்றின கொஸ்டின் இது. அதாவது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நான் ஸ்டாட்டிக் சொல்ற கொஸ்டின் எல்லாமே எல்லாருக்கும் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது தெரியும். பட் உள்ள நீங்க ஆப்ஷனுக்குள்ள போகும்போது தெர் மே பி சம் ட்ரிக்கி ஆப்ஷனா இருக்கும். அதை நெக்லெக்ட் பண்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
பட் இந்த வாட்டி அதுவும் நீங்க கொஞ்சம் காஷியஸா போட்டுருந்தீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ணிருக்க முடியும். பிகாஸ் இந்த ப்ரீவியஸ் பேட்டர்ன்ல தான் அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023ல how many of the answers are correct ன்னு கேட்டாங்க. ஸோ அது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். now you can eliminate. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நல்லா தெரியலோ அந்த ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 50% கூட கொண்டு வந்துருக்கலாம். ஸோ அந்த வேல சப்ஜெக்டை படிக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் that is 16th. So consider the following assertion. The genesis of political alliances based on community lay in the very nature of the Montagu Chelmsford reform. இதுவும் வந்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியால இருந்து அப்படியே ஃபேக்சுவலா கேட்ட கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். Pandit Mallikarjuna Mansoor, the famous classical singer of Karnataka. So now you're getting me, right? So நம்ம ஆல்ரெடி இதுல பார்த்துருந்தோம். கர்நாடகாஸ் பார்க்கும்போது நீங்க வந்து மியூசிக் அண்ட் டான்ஸ், கிளாசிக்கல், ஹிந்துஸ்தானி, கர்நாடிகா, ஸோ இவங்கள வந்து கிளாசிக்கல் சிங்கர் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அதுல வந்து ஃபேமஸான இந்த பர்சனாலிட்டி ரெப்ரசன்டட் தி ஆக்சுவலா ஜென்ரலா என்ன மாதிரியான கர்நாடிக் மியூசிக் இல்லை இதான்னு கேட்பாங்க. பட் இந்த வாட்டி சிங்கர், கிளாசிக்கல் சிங்கர் அப்படிங்கும்போது they have given. This was கொஞ்சம் bit complicated தான் ஆன்சர் பண்றது. பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியால நீங்க ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சிருப்பீங்க. பட் கொஞ்சம் அவுட் ஆஃப் த ஏரியா, பட் திஸ் இஸ் த ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆஃப் த பர்டிகுலர் ஃபீல்டு வந்து கொஸ்டின்ல வரக்கூடியது. ரெகுலரா யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் வே. பட் என்னென்ன அதர் டைமென்ஷன்ஸ்குள்ள போய் இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஏரியா வந்து இப்போ ப்ராடர் ஆகுது. நீங்க ஜென்ரலா நார்மலா ஹிந்துஸ்தானி அண்ட் கர்நாடிகா இல்ல அதர்ஸ் ஸோ திங்ல நீங்க பார்க்கும்போது அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் டீடைல்டா சில விஷயங்களை பார்க்கணுமா அப்படிங்கிறது தான் தோணுது. அண்ட் ஃப்ரம் கர்நாடகா அப்படின்னு கொடுத்ததுனால இன்கேஸ் ஆஃப் நேம் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நோபல் பிரைஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னு. ஸோ அப்பனா ஓரளவுக்கு அந்த கொஸ்டின் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அதுவுமே டஃபர் திங் தான். Okay, anyways, but you understood that personality based on a question in art and culture தான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரெகுலரா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். பட் this question seems to be bit tougher. பட் கர்நாடகாஸ் ஃபாலோ பண்ணியிருந்தா ஒரு மூலையில எங்கேயாவது இதை பத்தி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் அது எல்லாத்தையும் we cannot spend time for it. In which one among the following text does the term Kshetra Patani appear? So the answer is Atharva Veda. பட் இது வந்து ரிக்வேதா அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய லெவல்ல இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இல்லை. பட் இருந்தாலும் சில கொஸ்டின்ஸ் தட்ஸ் சம்திங் கோ அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் எல்லாம் கெஸ்ட் தான் போட முடியும். பட் அதர்வ வேதால வருமா அப்படிங்கிறது இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஒரு டவுட்ல தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க. பட் த ஆன்சர் இஸ் அதர்வ வேதா. ஓகே, நெக்ஸ்ட் பேர்ல சரி, இது எல்லாமே ஸ்டாட்டிக் தான் பாய். சோஃபா நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் ஒன்று தான் கண்டபஸ் அந்த சிங்கர் பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்துடலாம். ஸோ இது வந்து கண்டபஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ் டு கிளைமேட் சேஞ்ச். இது நம்ம கொடுத்த நோட்ஸ்ல இருந்திருக்கும். கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக இந்த எல்டி லெட்ஸ், அப்புறம் பியூஆர் 4 அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருந்த அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்துச்சு. ஸோ த சிம்பிள் கான்செப்ட் இஸ் இந்தியா ரிலேட்டடான கிளைமேட் ரிலேட்டடான இன்டர்நேஷனல் ரெசல்யூஷன்ஸ் இதை நம்ம சைன் பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். ஓகே, தென் பட் என்னன்னா கொஸ்டின் இஸ் வெரி லென்த்தி. half a page ஒரு கொஸ்டின் இருக்கும்போது யூ won't have that much time to because உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் எக்ஸாக்டா தெரியாது. ஸோ இல்லை ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும்னா கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 1 2 இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு ஆன்சரா நீங்க போடணும். மெயின் உள்ள கொண்டு வந்து இங்கே கீழே ஆன்சரா போட்டுருவாங்க. ஸோ திஸ் மேக்ஸ் த பேப்பர் மோர் டஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் நம்ம கண்டபஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ கிளைமேட்ல என்ன ஏரியாலாம் நம்ம கோர் பண்ணணும், அந்த என்விரான்மெண்ட், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ், இந்தியாவுடைய லிங்க் அப். ஸோ இந்தியா பேஸ் பண்ண கொஸ்டின் எல்லாம் இருக்கும். இந்தியாவுடைய லிங்க் அப் என்னவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து with respect to the western Hollow Gibbons, which are the following statement. இது வந்து ஆக்சுவலா லாஸ்ட் இயரை விட ப்ரீவியஸ் இயர்ல தான் இந்த கொஸ்டின், இந்த கிளைமேட் சேஞ்ச் கொஸ்டினா இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ்லாம் பார்க்க முடியும்.
ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலோ கிப்பான் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர்ல அதிகமாக பேசப்பட்டது. ஸோ அது வந்து மரங்களை இருக்கக்கூடிய கிளைகளை பிடிச்சி தொங்கி தொங்கி போற மாதிரி அதுக்கு வந்து ஆர்டிபிஷியலா ரோப்லாம் கட்டி அதுல வந்து இது பண்ண முடிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் கண்டெக்ட்ஸ் வந்துச்சு அடிக்கடி நியூஸ்ல வந்து அது வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம் கேட்கல, இந்த டைம் வந்து அந்த கொஸ்டினை கேட்டுருக்காங்க. அப்போ யூ ஹேவ் டு ஃபாலோ த ஸ்பீசிஸ். நம்ம ஆல்ரெடி இதுல பார்த்தோம் பயோடைவர்சிட்டியில ஸ்பீசிஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்பீசிஸோடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய பிளேஸ் எந்த இடத்துல இருக்கு, அது வந்து என்ன டைப் ஆஃப் ஐயூசிஎன்ல என்ன டைப் ஆஃப் கேட்டகரி, என்டேஜர்டா இல்லை கிரிட்டிக்கலி என்டேஜர்டா, இந்த மாதிரியான அந்த கேட்டகரி அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இது வந்து அதோடைய ஸ்பெஷல் ஃபியூச்சரை பத்தி கேட்டிருக்காங்க. கேரக்டர் அந்த ஸ்விங் பண்ணி போகுது இல்லையா, ஸோ அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இது அதோடைய பாடி பத்தி கேட்டிருக்காங்க, அதோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இன்னொரு விஷயம் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் whenever you read about any species in the Canthopus அப்படின்னா அந்த ஸ்பீசிஸ் போய் கூகுள்ல இமேஜை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை Canthopus நோட்ஸ் மேக் பண்ணும்போது அந்த இமேஜையும் சேர்த்து அந்த நோட்ஸ்ல வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஆன்லைன்ல நீங்க வந்து போர்ட்ல மெயின்டைன் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி காப்பி பேஸ்ட் த இமேஜஸ் as well in your Canthopus. ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கொரில்லா மாதிரி ஹெவியான ஒரு விலங்கினம் கிடையாது, பட் இட்ஸ் மங்கி வெரைட்டி தான். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் கை மட்டும் நீளமாக இருக்கும் பிகாஸ் அந்த ஸ்விங் கான்செப்டுக்காக. மிச்சப்படி கொஞ்சம் லீனான பாடி இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான். ஸோ தட் இஸ் த கொஸ்டின். ஸோ யூபிஎஸ்சி என்னெல்லாம் அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. பட் ஈவன் தோ உங்களுக்கு தெரியலனாலுமே யூ கேன் டூ இட் வித் ஆல் அதர் ஆப்ஷன்ஸ்ல இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஈஸியா போட்டுக்கலாம். பிகாஸ் 1, 2, 3 கொடுத்துருந்தா அந்த இடத்துல பிரச்சனை. 1 and 2 அப்படின்னு கொடுத்ததுனால இஃப் ஐ எம் வெரி கிளியர் அபவுட் திஸ் 1 and 2 அப்படிங்கிற ஆன்சர் வந்து எனக்கு தெரியுது அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு எலிமினேட். ஏன்னா 3 வருமா வராதுங்கிற கொஸ்டினே இங்கே கிடையாது. 1 and 2 வருது அப்படின்னா 3 வரல, அவ்வளவுதான். ஸோ யூ கேன் ஈஸிலி ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல டஃபரா இருந்தாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யூபிஎஸ்சி இந்த பழைய மாதிரியான இந்த எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடிய சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால we could easily crack out those questions. Next one, which one of the following explains the rationale for protecting mangrove ecosystem in the context of climate? So this also we see in the question, this question we have discussed. நம்ம இதுல ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் இந்த ஹோலுக் ஜப்பான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். திஸ் கான்டெப்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நோட்ஸ்ல எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு சப்ஜெக்ட் தான். என்விரான்மெண்ட்ல நீங்க மங்க்ரூவ், கோரல் ரீஃப்ஸ், வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம், ஸோ இதை பத்திலாம் படிக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது ஜென்ரிக்கா கான்டெப்ட்ஸ்குள்ள போனோம்னா ஜென்ரிக்கான ஒரு சப்ஜெக்ட் பேஸ் பண்ண போர்ஷனாக நீங்க எடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டாபிக் மேங்க்ரூவ் எக்கோசிஸ்டம் பத்தி இருந்தாலே உங்களால இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அகைன் அது ஆப்ஷன்ஸ் ஸோ லெஜிபிள் அப்படிங்கிறதுனால உங்களால எலிமினேஷன் டெக்னிக் மூலியமாக ஈஸியாகவே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ நம்ம என்விரான்மெண்ட் பார்க்கும்போது அந்த சப்ஜெக்ட்லாம் முடிச்சுட்டு தென் நீங்க இந்த கொஸ்டின்ல போகும்போது அந்த ஆன்சர் உங்களால முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 24th one. So in what ways does the Willingham International Seaport? Okay, அதாவது ஐ திங்க் ஜியோகிராஃபில டிரான்ஸ்போர்ட் நம்ம கவர் பண்ணோமா? டிரான்ஸ்போர்ட் ஐ மீன் டிரான்ஸ்போர்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணோமாப்பா? கான்டெப்ட்ஸ் பண்ணல. ஓகே, ஸோ நார்மலா டிரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக எனர்ஜி பொல்யூஷன் ரெடியூஸ் பண்றதுக்காக இல்லை வெஹிக்கிள் அந்த மாதிரி உடான் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அதிகமா வரும். செகண்டரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ல யூ ஆர் ஹேவிங் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், ரோடு, ரெயில். ஓகே, ஸோ அப்போ இதோடைய கான்ட்ரிபியூஷன் ஓவரால் இந்த ஃப்ரைட் டிராஃபிக்காக இருக்கட்டும் இல்லை பேசஞ்சர் டிராஃபிக்காக இருக்கட்டும், குட்ஸ் மூவ்மெண்ட், இதெல்லாமே வந்து இதோடைய சப்ஜெக்ட் ஓரியன்டா இதோடைய அட்வான்டேஜஸ் நெகட்டிவ்ஸ் என்ன, இந்தியா எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்காங்க, what are the different technological improvement we have brought in, இதெல்லாமே சப்ஜெக்ட் வைஸா நீங்க அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் வரும். நியூ ப்ராஜெக்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there was another question நான் உங்களுக்கு காமிக்கேன், மல்டிலேட்டரல் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக. அதை இன்டர்நேஷனலா நம்ம வந்து எந்த கண்ட்ரி கூட, இப்போ கொலாடான ப்ராஜெக்ட் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ரிலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட்.
ஓகே. ஸோ இப்போ இன்டர்நேஷனலாக நம்ம எந்தெந்த கண்ட்ரி கூட இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். செகண்டரி இன்டர்னலா இந்த டிரான்ஸ்போர்ட் இப்போ டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்னு ரயில்வேல வந்து ஒரு 2 காரிடார் வேர்ல்டு பேங்க் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. ஸோ அதுல டெவலப்மெண்ட் என்ன, நியூ ப்ராஜெக்ட்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இந்த இன்டர்ஸ்டேட் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ இன்லேண்ட் ரிவர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், இதுலலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது கவர்னன்ஸ் சைட்லயும் சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ரயில்வே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தாண்டி அவங்களுக்கு ப்ராஃபிட்னு வந்ததே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5% அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி உண்டு. ரயில்வே பட்ஜெட் அதுக்கப்புறம் அதை மெர்ஜ் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி டிரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். பிகாஸ் ஏன்னா ஹார்மோஸ் ஸ்ட்ரைட், அதாவது மெரைன் டிரான்ஸ்போர்ட், ஸோ அந்த இடத்துல அந்த ரெட் சி காரிடார், இங்க ஹார்மோஸ் ஸ்ட்ரைட், இங்க மலாக்கா ஸ்ட்ரைட், இது எல்லாமே வந்து மேஜர் டிஸ்பியூட்ல இருந்தது. ஸோ அப்போ ஷிப் மூவ்மெண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டதுனால there was an expected question transport ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்ல இன்னொன்று என்ன அப்படின்னா அதாவது போர்ட்ஸ், அது வந்து ஃபேக்சுவலா நீங்க மனப்பாடம் பண்ணணும். இப்போ ஏர்போர்ட் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் என்னென்ன இருக்கு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லேயே அதோடைய நேம்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதுக்கான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ஃபுல்லாவே கிரீன் எனர்ஜினால ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஏர்போர்ட் எது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் போர்ட் மைனர் போர்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியே தீர்வு. நான் உங்களுக்கு சி போர்ட்ஸ்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கு. ஸோ மேஜர் போர்ட்ஸ் மைனர் போர்ட்ஸ், இதுல ஒவ்வொரு போர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும். இப்போ ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெட்ஜிங் அதிகமா பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா ஸ்லட்ஜ் அதிகமா வரும். வெஸ்டர்ன் சைட்ல ஹார்பர் பண்றதுக்கு ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும், பிகாஸ் அந்த இடத்துல அந்த பிளேட் பாத்தீங்கன்னா சப்மர்ஜ் ஆகி இருக்கும். கேரளா சைட் மட்டும் எமர்ஜென்ட் பிளேட்டா இருக்கும், மேல தூக்கி இருக்கும், அது உள்ள போயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து கல்ஃபுக்கான ஒரு 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 நல்ல டீப் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஓகே. அப்போ மேஜர் போர்ட் ஃபெசிலிட்டிஸ், புதுசா ஏதாவது போர்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய இப்ப சாகர்மாலா ப்ராஜெக்ட், இதெல்லாமே வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட். இப்போ நீங்க இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த மெரைன் பேஸ் பண்ண கொஸ்டின் நிறைய இருக்கு. பிகாஸ் இந்த டைம்ல இந்த மெரைன் ஓஷன் ரிலேட்டடான பிரச்சனை நிறைய போய்கிட்டு இருக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்ல. ஸோ யூ கேன் யூஸ் ஈஸிலி. பட் யூபிஎஸ்சி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்களா அப்படின்னா டைரக்டா அந்த ஏரியால இருந்து எடுக்க மாட்டாங்க, இந்தியா ஸ்பெசிபிக் ரிலேட்டடான எடுப்பாங்க. பட் ஈவன் கோவிட் டைம்லாம் பெரிய லெவல்ல கோவிட் டிசீஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸே கிடையாது, ஒன்று ரெண்டு இருந்துச்சு. ஸோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஆல் த டைம் யூபிஎஸ்சி வில் கோ ஆன் இன் த சேம் பாத். பட் you can be well prepared in those very ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய சில ஏரியாஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வில்லிங்கம் இன்டர்நேஷனல் சீ போர்ட் அப்படிங்கிறது இப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ அது ரிலேட்டட் அது என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அந்த மாதிரியான திங்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபாலோ பண்ணியிருந்தா ஈஸியா யூ கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, இதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்துருங்க. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளுக்கு தீஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே recognizing questions. But options குள்ள போகும்போது that is a regular UPSC tricks. நீங்க ரெகுலர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் நெக்லெக்ஷன் மெத்தட் அண்ட் எப்படி அந்த அக்யூரசி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா திஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா உங்களால ஃபேஸ் பண்ணிருக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை த ரிவர் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஃபேக்ட். ஓகே, ஸோ ஃபேக்ட்ஸ்ல நீங்க ஜியாகிரபியில முக்கியமா ரிவர்ஸ் வந்து பார்க்கணும். ரிவர்ஸ், லேக்ஸ், கிளேஷியர்ஸ், பாசஸ், பிளாட்டூஸ், பிளெயின்ஸ், பீக்ஸ், இந்த மாதிரி there are some fixed facts. ஜியோமார்ஃபாலஜி, பிசிக்கல் ஜியோகிரபி, ஜியோமார்ஃபாலஜில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுலேயே நீங்க நிறைய ஃபேக்ட்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் ரெகுலரா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி ரிவர்ஸ் உடைய அந்த பேட்டர்ன், ட்ரைனேஜ் பேட்டர்னை வச்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் திஸ் கொஸ்டின் இஸ் ஈஸிலி ஆன்சரபிள். ஸோ சப்ளைஜ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் நீங்க இது வந்து ரிவர் படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர். ஸோ சப்ளைஜ் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகாஸோட நீங்க எப்படி சிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாகிஸ்தான் கூட
ஆபரேஷன் சிந்தூர் எல்லாம் வரும்போது பாகிஸ்தான் போகக்கூடிய ரிவர்ஸ் இதுல வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம டேம் கட்டி அதை வாட்டர் ஃப்ளோ வந்து தடுக்கிற மாதிரியான நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்க அப்பவே இண்டஸோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ பாகிஸ்தானுக்குள்ள போகக்கூடியதுதான் எந்தெந்த ரிவர், அதாவது சிஜேஐ அப்படின்னு சொல்லலாம், ஜீலம், இண்டஸ் அண்ட் செனாப். அப்போ சட்லஜ் வந்து இந்தியாவுக்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர், இட் வில் கனெக்ட் வித் another இண்டஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் அந்த ஒரு இஷ்யூவை வச்சு அந்த ஏரியா ரிலவெண்டான வாட்டர் இம்பார்ட்டன்ஸ், பட் இட் வாஸ் நாட் அ ப்ரெசன்ட் இஷ்யூ, இட் வாஸ் அ லாஸ்ட் இயர் இஷ்யூ. ஸோ இட் இஸ் அ கண்டினியூங் ஃபேக்டர்ஸ். Okay, but even though you have the regular பார்க்கலனாலுமே you could easily answer this question if you have studied the river and the drainage pattern of the system. ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா இந்த question answer பண்ணிட முடியும். The next question, which of the following with reference to Indian states is or not correct? See, இது வந்து again physical geography, இதுவும் facts தான். அதாவது இந்தியன் ஓவரால் லேண்ட்ஸ்கேப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேரியஸ் திங்ஸ், பார்டரிங் கண்ட்ரிஸ், எந்தெந்த இன்டர்நேஷனல் நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட நம்ம எவ்வளவு பார்டர் லென்த் வைஸ் யார் கூட அதிகமா ஷேர் பண்றோம், எத்தனை ஸ்டேட் அந்த கண்ட்ரி கூட பார்டர் ஷேர் பண்ணுது, இல்ல எந்த ஸ்டேட் அதிகமாக ஓவரால் ஸ்டேட்ஸ்ல எந்த ஸ்டேட் அதிகமான பார்டர் வந்து அதர் கண்ட்ரி கூட ஷேர் பண்றது. சரி, நம்ம இதுல பார்த்த கொஸ்டின் எல்லாமே வந்து இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஃபேக்ட்ஸ்லயும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் as well as கண்டபஸ்லயும். இது வந்து இது நம்ம ஸ்பெசிபிக்காவே கண்டபஸ்ல எடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ அதாவது ஃபேக்ட்ஸ் படிக்கும் போதே நான் ஆல்ரெடி நேற்று சொன்ன விஷயம் தான், நீங்க கண்டபஸோ ஃபேக்ட்ஸோ படிக்கும் போது ஒரு குழந்தை உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அந்த குழந்தை நீங்க என்னெல்லாம் பதில் சொல்றீங்களோ அந்தந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சீங்க அப்படின்னா மல்டிபிள் டைமென்ஷன்ல உங்களாலே அந்த ஏரியா வந்து கவர் பண்ண முடியும். In that way, you could easily answer this question. See, the one thing is Rajasthan has longest international border of all Indian states. So I told, அதாவது எல்லா இந்தியன் ஸ்டேட்ஸ்ல எந்த ஸ்டேட் அதிகமான பார்டர் வந்து இன்டர்நேஷனல் அதர் கண்ட்ரியோட ஷேர் பண்ணுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்திருந்தா அதை வச்சு இதுல ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ அதாவது லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸை பத்தி கேட்பாங்க, கண்ட்ரிஸ் பத்தியும் கேட்பாங்க. லேண்ட் லாக்டு இந்த கான்டினென்ட்ல எந்தெந்த கண்ட்ரிஸ் லேண்ட் லாக்டு. ஸோ அதே மாதிரி இந்தியாலையும் வந்து லேண்ட் லாக்டு ஸ்டேட்ஸ் என்னென்ன, நெக்ஸ்ட் யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்ன, அதெல்லாம் நீங்க அடிஷனலா நீங்க யோசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஜென்ரலா நீங்க மேப் ரீடிங் அப்படிங்கிற ஹேபிட் வந்து எவ்ரிடே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மேப் பேஸ் பண்ண கொஸ்டின் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 வரும். இந்த 1 or 2 இஸ் வெரி வெரி க்ரூஷியல். People know it very well who are very edge of the clearing possibilities in the exam. அந்த ஒரு மார்க் அரை மார்க்ல மிஸ் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். ஸோ இதெல்லாம் நீங்க ஒழுங்கா எவ்ரிடே ஹாஃப் அன் ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா திஸ் வில் மேக் யுவர் கிளியரிங் பாசிபிலிட்டி மோர் ஈஸியர். நீங்க போட்டு கஷ்டப்பட வேண்டாம், எக்ஸாம் முடிச்சுட்டு கிளியர் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற அந்த இதே தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an answerable question. Excuse me sir, small doubt sir. நம்ம இப்போ தேடுறோம்னா ஒரு கொஸ்டின் இப்போ தேடுறோம்னா ரொம்ப டெப்தா போகாம இந்த கரெக்டான அந்த ஆன்சரை மட்டும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நமக்கு இதுதான் தேவை, ரொம்ப டெப்தா போய் ஒன்லி ஓகே டெப்தா போறதுனாப்பா யூ அதாவது உங்களுக்கே தெரியணும். அது நான் படிக்கும் நான் நல்லா சொன்னேன், ஒரு குழந்தைகிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த குழந்தை என்னெல்லாம் உங்கள்ட்ட கேள்வி கேட்குங்கிறத நினைச்சு நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கணும். அப்படி கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை தேடி தேடி அந்த ஏரியால தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப மேப் எடுத்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா இந்தியா மேப்ல இதுல வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்தியன் அதாவது டாபிக் ஆஃப் கேன்சர் போகக்கூடிய லைன், ஈக்குவேட்டர் போகக்கூடிய லைன்ல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு, அதுல எந்தெந்த ரிவர்ஸ் வந்து கிராஸ் ஆகுது, டபுள் த டைம் எந்தெந்த ரிவர்ஸ் வந்து கிராஸ் ஆகுது, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அந்த லைன் போற இதுல எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் ஆகுது, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமும் திஸ் டாபிக் ஆஃப் கேன்சரும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் எங்க இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க தான் யோசிச்சு கிரியேட் பண்ணணும். புரியுதா? இது நீங்க டெய்லி ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டா யூ வில் கெட் மோர் இன்க்ளூசிவ். ஸோ இந்த ஐடியாவை நீங்க ஜென்ரேட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மேப் பேஸ் கொஸ்டின் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேப் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ் இந்த லைன்ஸ் இப்போ கிரீன்விச் டைம் அந்த இன்டர்நேஷனல் டேட் லைன், ஸோ இதெல்லாமே வந்து நீங்க என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் கிராஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கணும். இன்டர்நேஷனல் டேட் லைன்ல எந்த கண்ட்ரி கிராஸ் ஆகுது,
பிகாஸ் அதுவே வளர்ந்து வளர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெரி பேசிக். நீங்க அதெல்லாம் வந்து உட்காந்து மேப்ல ஒர்க் அவுட் பண்ணாதான் யூ குட் அண்டர்ஸ்டுட் த திங். ஸோ மேப் அப்படிங்கும்போது கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஒரு டைம் வந்து இந்த ஏஜ்ல இருந்து குஜராத், இந்த ஏஜ்ல இருந்து நார்த் ஈஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ் அது மேல உள்ள பர்டிகுலர் அந்த சிட்டியை கொடுத்து அது ரெண்டையும் கனெக்ட் பண்ற, அதாவது இந்த ஏஜ்ல இருந்து அந்த ஏஜுக்கு லைன் பண்ணா எந்தெந்த இதெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்களாம் வந்து மேப்பை ரீட் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மேப் ரீடிங் இஸ் மஸ்ட் எவ்ரிடே ஹாஃப் அன் ஹவர். எவ்ரி சீசன் எவ்ரிடே 1 hour இஸ் மஸ்ட். மேப் ரீடிங் எவ்ரிடே ஹாஃப் அன் ஹவர் வந்து இஸ் மஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டைம் அலாட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஸோ அந்த கொஸ்டினும் ஆன்சரபிள் தான். So next one, which of the following statement with regard to the arrival of Amur falcon at Doyang Lake? Okay, so in the birds species illa நம்ம பார்த்திருக்கோம். ஸ்பீசிஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஜெனரலாக பேர்ட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் வந்துச்சுன்னா எழுதி வச்சிருங்க. அந்த பேர்டோட நேமை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. என்ன ஸ்பீசிஸ், அதாவது வெர்டிபிரேட்டா, இன்வெர்டிபிரேட்டா, பேர்ட்ஸா, இல்ல அது வந்து டீரா, இந்த மாதிரி அந்த இது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் வந்து மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் இருக்கும். ஓகே, அது வந்து சீசனபிளா சில இடத்துல வந்து நெஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல எக் லே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்துட்டு வந்து போகும். ஸோ அப்போ அந்த சிஎம்எஸ் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி பேர்ட் ஸ்பீசிஸ், மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். ஸோ அப்போ அந்த ஸ்பீசிஸ் பத்தி பார்க்கும்போது பேர்ட்ஸை பத்தி நீங்க எஸ்பெஷலி பார்க்கும்போது the migratory species is very very important. ஓகே, ஸோ அது எங்கெங்க வந்துட்டு போகுது அப்படிங்கிறதா. ஸோ இந்த அமூர் ஃபால்கான் வந்து உங்களுக்கு நியூஸ்ல வந்த ஒரு இதுதான். ஓகே, இதுவுமே வந்து சில ஆல்மோஸ்ட் எல்லா கண்டர்ஸுமே இந்த கண்டர்ஸ் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்றேன். நிச்சயம் இந்த கண்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண, இங்கே நோட்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண கண்டர்ஸ் தான். சரி, ஸ்டாண்டர்டா நீங்க ஹிந்துவை ப்ராப்பரா டாப் டு பாட்டம் அதுல நம்ம கண்டர்ஸ் என்னென்ன பார்க்கணும்னு டிஸ்கஸ் பண்ணுமோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அப்ரோச் பண்ணாலே யூ குட் கவர் ஆல் த கண்டர்ஸ். அண்ட் பேக்ரவுண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். பண்ணாதான் கண்டர்ஸ்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி போர்டு வந்துச்சு போச்சு இந்த சைட்ல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குமே தவிர அதர் ஏரியாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து வச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் showcases how sustained local conservation efforts to be contribute to the arrival and the protection of international migratory birds. So அங்க உள்ள people வந்து இத வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சில நிறைய ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அது ரிலேட்டடா வந்து இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது வந்திருக்கும். தென் கண்டென்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். Then it reflects the global success of advanced tracking technology that guide migratory birds back to their stopover sites. அதாவது இந்த ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு இல்லையா, ட்ராக்கிங் டெக்னாலஜி, இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது ஒரு சிப்பு மாதிரி இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ட்ராக் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த டாட்டாய்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிப் மாதிரி வந்து அதுல ஃபிட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அது எங்க போனோம். இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லயும் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. லைக் அது எந்தெந்த டைரக்ஷன்லாம் போகுது வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இருக்காங்க. ஸோ அதனால நீங்க பேர்ட்ஸ் ஸ்பீசிஸ், மைக்ரேட்டரி ஸ்பீசிஸை பத்தி படிக்கீங்க அப்படின்னாலே அந்த ட்ராக்கிங் டெக்னாலஜி அதை பத்தி லைட்டாக படிச்சுக்கணும். ஓகே, then it confirms that Amur falcon have adapted to permanent residency in India due to favorable habitat changes. See, இந்த option is a blunder because it is a migratory birds அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே it won't have a permanent residency. ஸோ அது வந்து நீங்க ஈஸியா இந்த ஆப்ஷனல் தேர்டை எலிமினேட் பண்ணீங்கனாலே 1 and 2 இல்ல 1 only அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 only. So see, these are the thing. When you understood the topic, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இது மட்டும்தான். பட் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் இதுல நீங்க வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ஆன்சர்ஸ் வந்து நீங்க டிரைவ் பண்ணணும். ஸோ அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 1 and 2 அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து மேஜர் கொஸ்டின் மார்க்காக இருக்கக்கூடிய. அப்போ 1 and 2 பொறுத்த வரைக்கும் 2 வருமா வராதா அப்படிங்கிறது நீங்க படிச்ச கொஸ்டின் வச்சா. இட்ஸ் அ குளோபல் சக்சஸ். என்ன கொஸ்டின் கேளுங்க, அரைவல் ஆஃப் அமூர் ஃபால்கான் அட் டோயாங் லேக் இன் நாகாலாந்து ஈச் இயர். இது வந்து இதுக்கும் இந்த அட்வான்ஸ்ட் ட்ராக்கிங் டெக்னாலஜிக்கும் அதோடைய சக்சஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கெட்டிங் மீ?
ஸோ அட்வான்ஸ் அந்த ட்ராக்கிங் டெக்னாலஜியில் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறதுலாம் சொல்லுமே தவிர அது நாகாலாண்டுக்கு கண்டிப்பா வரணுங்கிற எந்த விதமான கட்டாயத்தையும் அதை உண்டு பண்ணது இல்லையா. ஸோ அப்போ நீங்க இந்த கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை மட்டும் உங்களால ஈஸியா சூஸ் பண்ணிருக்க முடியும். கிளியர். இந்த இது வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 2-3 வாட்டி ஹிந்துல இதை பத்தி நியூஸ் வந்துச்சு. அமுல் ஃபால்கன். ஓகே, கெட் பேக் நெக்ஸ்ட். ஸோ அதான் சொன்னேன், அந்த ஸ்பீசிஸை பத்தி நீங்க எடுத்துட்டு அதை பத்தின அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணாலே சரி எல்லா இதுலயுமே வந்து உங்களுக்கு இப்போ அந்த ஸ்பீசிஸோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் இதுல பேர்ட்ஸ்லாம் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. பட் இஃப் தட் பேர்ட் இஸ் அ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அந்த கேட்டகரியில இருந்துச்சுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் வரும். அப்போ எல்லா பேர்ட்ஸுக்கும் நம்ம இந்த ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா த்ரெட்டன்டா நியர் த்ரெட்டன்டா இந்த மாதிரிலாம் எக்ஸ்டிங்டா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்து வைக்கணுமா அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. மேஜர்லி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் வரக்கூடிய ஸ்பீசிஸ் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் மோர் இந்த சிஎம்எஸ் கன்வென்ஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் நம்ம பேசுறோம் இல்லையா. ஸோ இப்போ அது கீழே இந்த பேர்ட்ஸ் வந்து எந்த ஸ்கெடியூல்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ அதை வச்சு நம்மளால அது கீழே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்குள்ள வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which among the following is the objectives of rainfed area development initiative under agriculture? So நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் அக்ரிகல்ச்சர்ல ஸ்கீம் பேஸ்ட் கொஸ்டின் வரும்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ திஸ் த ஸ்கீம் பேஸ்ட் கொஸ்டினா. ஸோ அதோட எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் பத்தி கேட்டுப்பாங்க. என்கரேஜிங் மோனோகல்ச்சர் எதுக்காக அதை வந்து கொண்டு வந்தாங்க ரெயின்ஃபெட் ஏரியாஸ் அந்த ஸ்கீமோட எய்ம்ஸ். தென் இன்க்ரீசிங் ரைஸ் கல்டிவேஷன் இரிகேட்டட் எல்லாமே அந்த ஸ்கீம்ஸோட எய்ம்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க. ஸோ வென் யூ அண்டர்ஸ்டுட் த அப்போ ஸ்கீம் படிக்கும்போது இப்போ நம்ம பிடிஎஃப் ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு விடுவோம் இல்லை எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் கிரிட்டிசிசம் இது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஏரியா தட் இஸ் ஈஸிலி ஆன்சரபிள். நார்மலா யூபிஎஸ்சி ப்ரீவியஸா எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இது எந்த மினிஸ்ட்ரிஸ் கீழே இந்த ஸ்கீம் வந்து இருக்கு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் என்ன, இந்த ஸ்கீம் வந்து செல்டைம் அந்த பீரியட் கூட கேட்பாங்க. இப்போ இந்த வாட்டி இன்னொரு ஸ்கீம்ல கூட அந்த மாதிரி பீரியட் டேட்டோட சேர்த்து கேட்டிருந்தாங்க. வில் டிஸ்கஸ் அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இட் இஸ் ஈஸிலி ஆன்சரபிளான கொஸ்டின் தான். ஓகே, பட் யூ மஸ்ட் நோ த ஸ்கீமோடைய சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த கொஸ்டின்ல ஆன்சர் பண்ண முடியும். சி அப்கோர்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எனக்கு படிச்ச ஸ்கீமா இருந்தாலுமே யூபிஎஸ்சியில போய் நீங்க ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது டெஃபினட்டா இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க அந்த மொமெண்ட்ல என்ன செலக்ட் பண்ண போறீங்களோ அதுதான் உங்களுடைய கிளியரன்ஸை வந்து டிசைட் பண்ணும். பிகாஸ் இது கொஞ்சம் ஏதாவது 1-2 ஏதாவது ஒரு இதில் உங்களுக்கு வந்து அது டவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி எலிமினேட் பண்ணி எப்படி கரெக்ட் ஆன்சர் கொண்டு வர போறீங்க. வில் டிஸ்கஸ் தட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செப்பரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், which of the following is or the most sufficient implication of obtaining WOC text certification? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மோஸ்ட்லி இந்த சர்டிபிகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நீங்க இதுல கேட்டிருப்பாங்க. எனர்ஜி ரிலேட்டடாக சர்டிபிகேஷன்ஸ் பிஏஎஸ் ஸ்டாண்டர்டு கோல்டு இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது ஃபுட் எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிபிகேஷன் இது ரிலேட்டடான இதுல வந்து என்ன கேட்பாங்கன்னா ஈவன் அதோடைய சிம்பிள் கேட்பாங்க. இப்போ அக்மார்க் அப்படின்னா அந்த சிம்பிள் எப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சர்டிபிகேஷன்ஸ் ஐஎஸ்ஓ ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சர்டிபிகேஷன் ரிலேட்டடான விஷயங்களை நீங்க பார்த்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த சில்க் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சில்க்ஸ் இருக்கும். இந்தியால என்ன மாதிரியான சில்க் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு, நம்ம எதை அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம் இம்போர்ட் பண்றோம், இதை கவர்ன் பண்றதுக்கு என்ன போர்டு இருக்காங்க, அந்த போர்டு கவர்மெண்ட் பாடியா இல்ல பிரைவேட் இவங்க சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்களா, டெக்ஸ்டைல்ஸ்ல சில்க் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், குளோபல்ல எந்த அளவுக்கு சில்க் ப்ரொடக்ஷன்ல இந்தியா வந்து முன்னணி வைக்கு, இதெல்லாம் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் ஆஸ்க் பண்றாங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இதுல ஆப்ஷன் பாருங்க. இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்களா, to compete the high-end markets that prioritizes chemical-free products. Okay, so அதாவது இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. It allows Indian exporters to compete in high-end markets. டெஃபினட்டாவே ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட குளோபல் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கும்.
ஸோ நீங்கள் ஜென்ரலாக எனக்கு இந்த வோகாடெக் சர்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியல, எலிசிக்னா என்னன்னு தெரியல அப்படின்னு இருந்தாலுமே கூட யூ கேன் ஈஸிலி, இது வந்து கான்ட்ரவர்ஸ்ல வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நீங்க ரெகுலர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஹிந்து ரிலேட்டடா ஒரு கான்ட்ரவர்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து நீங்க அது தெரிஞ்சிருந்தா அப்படின்னா, அது தெரியலனாலுமே ஒரு சர்டிபிகேஷன் அப்ப எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ் கொடுக்கும், அவ்வளவுதான். சர்டிபிகேஷனா எதுக்கு கொடுப்பாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து பெட்டரான மார்க்கெட்ல வந்து அதுக்குன்னு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பேசிக் சென்ஸ்ல நீங்க ஒண்ணு கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வாங்க. It confirms that Elisilk meets international safety, environment, and quality standards, enabling entry into premium eco-conscious market. Probably நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா இங்க கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட், அப்போ ஒன்னு கரெக்ட் அப்படின்னா டெஃபினட்டா ரெண்டும் கரெக்ட் தான். So this is the way you have to intellectually approach the question. Okay, maybe it seems to be tougher. உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாவே இது இருந்துட்டு போகுது, பட் ஆனா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஓவர் தி அக்ரிகல்ச்சர், சில்க், எக்கனாமி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் ships from which of the following? So again international relation, ocean related ஆன question it is, but still international relation. இப்போ நடக்கக்கூடிய அந்த கயாஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஷிப், அதாவது இந்தியன் ஓஷனுக்கு வரக்கூடிய ஷிப், எந்தெந்த கண்ட்ரிஸ்ல ஷிப்லாம் வரணும் அப்படிங்கிறது இது எல்லாமே நீங்க வந்து மேப் பேஸ்டு. நான் ஆல்ரெடி சொல்லுறேன், இன்டர்நேஷனல் ரிலேஷன் வந்து கான்ட்ரஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ மேப் பேஸ்டு வந்து நீங்க அந்த ரீஜன்ஸ், அந்த முக்கியமான ஜியோகிராபிக்கல் பர்ஸ்பெக்டிவ் மேப் பேஸ்டாக இதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேங்க. ஸோ தட் இஸ் ஒன் கொஸ்டின். நெக்ஸ்ட், Tumrova volcano, okay, which has declared global geopark by UNESCO in 2025. So for global geopark, next time நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த குளோபல் ஜியோபார்க் என்னெல்லாம் வந்து ரீசெண்டா யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் அப்படியே எடுத்துக்கணும். இந்தியால எதுவும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க சோஃபார் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா மேபி ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. See, mostly இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இந்தியா ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், பட் இந்த வாட்டி they have went to the other countries because நீங்க எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்கட்டும், அதர்ஸ் ஒன்ஸோ இருக்கட்டும், இந்தியால இவ்வளோ அப்படிங்கறத படிக்கிறதே நமக்கு பெரிய ஃபேக்டர். இதை தாண்டி நீங்க ஒவ்வொரு கண்ட்ரி ஓவரால் அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் there will be n number of list. அப்ப நீங்க ஒன்லி குளோபல் ஜியோ பார்க்கு மட்டும் இதை பேட்டர்னா எடுத்துக்க முடியாது, எல்லா இருக்கும் இதே மாதிரி அதர் கண்ட்ரிஸ் பேஸ் பண்ண சைட்ஸை கேட்பாங்களோ அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மேபி இது வந்து டிசாஸ்டர் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால வல்கனோ ரிலேட்டடா இந்த நியூஸ் வந்து ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு ஹிந்துல. நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன் காலம்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈக்குவேட்டா இருக்கு ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து நீங்க ஒழுங்கா நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா you could easily answer this. This also we have seen. Okay, so far பார்த்த எல்லா கான்டெக்ஸ்ட்மே இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்டெக்ட்ஸ் we have made a proper notes for all this. So for next time நீங்க பார்க்கும்போது அப்போ the geopark related to India and previous year என்னென்ன geopark global geopark வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மாதவ் நேஷனல் பார்க், இது ரொம்ப அடிக்கடி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு நேஷனல் பார்க் கொஸ்டின் தான். So எப்படி பாருங்க என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கேட்காங்கன்னு பாருங்க. It was declared a tiger reserve in India in 2025. Okay. Then Sakya Sagar, which is designed as a Ramsar site, is situated within this national park. So இந்த மாதிரி ஒரு நேஷனல் பார்க் உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான வேர்ல்ட் ரெகக்னைஸ்ட் சைட்ஸ் ரிலேட்டடா क्वेश्चंस இருக்கு ப்ரீவியஸாவும் கேட்டிருக்காங்க. So this is a pattern. இல்ல வேற தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். Its area is shared between Madhya Pradesh and Rajasthan. So already national park sanctuaries எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல எந்த ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ மாதவ் நேஷனல் பார்க் வந்து இட்ஸ் அ டைகர் ரிசர்வ், தட்ஸ் ஃபைன். ஸோ டைகர் ரிசர்வ்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல பீப்புளோட மூவ்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும், அதை எப்படி ரெகுலேட் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கும். ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. இந்த சாக்கியா சாகர் இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ இல்லை 1 and 2 வரும். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஐ மீன் ஈஸிலி ஆன்சரபிள் கொஸ்டின் தான். பட் இதில் இந்த சாக்கியா சாகர் நீங்க ராம்சார் சைட்டை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ராபப்ளி யூ குட் ஹேவ் ஆன்சர் திஸ். பட் ரீசெண்டாக உள்ள ராம்சார் சைட்டை நம்ம பார்த்துட்டு போகணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை இருக்கு, வேர்ல்டுல நம்ம எத்தனாவது கண்ட்ரி ராம்சார் சைட்ஸுக்கான கிரைட்டீரியாஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் ராம்சார் சைட்ல இப்போ ரீசெண்டா ஆட் பண்ண சைட்ஸ் என்னென்ன
அப்படிங்கிறத நம்ம மேஜர்லி பார்ப்போம். பட் வாட் யூ ஹேவ் டு சீ இஸ் நியூஸ்ல வரக்கூடிய நேஷனல் பார்க், சாங்சுரிஸ், டைகர் ரிசர்வ்ஸ் எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள வேற எதுவும் இம்பார்ட்டன்டான சைட்ஸ், அதுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்னென்ன, அண்ட் அதுல ஏதாவது ரிவர்ஸ் ஏதாவது ஓடுதா, அதுல ஏதாவது மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இப்போ இது பண்ணாங்களா, ஸோ ஏதாவது ஒரு டேம் ப்ராஜெக்ட், ரிசர்வாயர்ஸ், அதனால ஏதாவது நேஷனல் பார்க் த்ரெட் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். Okay, with reference to the climate and Andaman and Nicobar, see the Nicobar project. Okay, so நம்ம ஈவென்ட் கிளாஸ்ல கூட பிகினிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய பீப்புள், ஓகே, அதுல அந்த பிவிடிஜி அதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணி வைங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் அதை அழிக்கிறாங்க, ஸோ இதுதான் வந்து அங்க மேஜர் இஷ்யூ. ஸோ அதனால அங்க ஓவரால் ப்ரிவில் ஆகக்கூடிய கிளைமேட் அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி கொஸ்டின் கேட்க என்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ யூ மஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டுட் தட் ஏதாவது ஒரு எக்கோ சென்சிட்டிவான ரீஜன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அந்த ரீஜனுடைய அந்த லேண்ட்ஸ்கேப், டோபோகிராஃபி, ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. பீப்புள் ஆல்சோ, லேண்ட் அண்ட் பீப்புள் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, so over here the options or climate can be defined as a humid tropical. So any type of climate anga prevail agudu. It receives rainfall from both southwest monsoon and the northeast monsoon. Maximum precipitation is between December and May. So monsoon பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். So monsoon இந்த வாட்டி வந்து it's going to be a El Nino. So monsoon-ஐயும் உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. At the same time அந்த climate related ஆன ஃபேக்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மேபி உங்களுக்கு கொஞ்சம் தேவை. தேர்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்சிமம் precipitation டிசம்பர் அண்ட் மேல தான் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இல்ல நீங்க அதாவது மான்சூன் எப்போ வரும் அந்தமான் நிக்கோபார்ல அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு தெளிவா இருந்துச்சு அப்படின்னா அப்போ மே மந்த்ல வந்து மான்சூன் அங்க வருமா வரலாம், மே எண்ட் இந்த மாதிரி டைம்ல. ஸோ அப்போ நார்மலி கேரளால ஜூன் 1 அப்படிங்கிறது தான் அந்த டைம். அப்போ ஃபர்ஸ்ட் மான்சூன் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் த திங் இன்னும் அந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இங்க மெயின்லேண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளா தான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மான்சூன் வரக்கூடிய ரீஜன். ஸோ அப்போ டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது அக்டோபர், நவம்பர் இது வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கான டைம் பீரியட். அப்போ டிசம்பர் மாசம், மே இதுதான் அதிகமான ரெயின் வருமா. அப்போ அக்டோபர். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வேணா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். 3 அப்படிங்கிறது கன்ஃபியூஷனா இருக்கலாம். பட் 1 and 2 ஏன்னா நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்லயும் வரும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் கண்டிப்பாக மழை வரும். ஏன்னா பே ஆஃப் பெங்கால் அந்த ரீஜன்ல இருந்த சைக்ளோன்ஸ் இதுல இருந்து மழை வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இங்க தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதுல எந்த டவுட் இல்லை, ஃபர்ஸ்ட் டவுட் இல்லை, செகண்ட் டவுட் இல்லை. ஸோ இப்போ 1 and 2 ஆப்ஷன் இருக்கு. பட் ஆனா எனக்கு 3 தெரியலன்னா தப்பு இல்லை, எனக்கு 3 தெரியாம கூட இருந்துட்டு போகுது. ஸோ ஆப்ஷன் வந்து 1 and 2. இல்ல எனக்கு ஒண்ணு தெரியல. The climate can be defined as a humid tropical coastal climate. So இத வந்து நீங்க most of the people may அந்தமான் நிக்கோபார் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அதிகமான mangrove forest வந்து இருக்கும். And tropical evergreen related திங்ஸும் ஃபாரஸ்டும் உங்களால பார்க்க முடியும். ஸோ அது வந்து கோஸ்டல் கிளைமேட் இருக்கிறதுனால இட் கேன் பி ஹியூமிட்னா நல்லா ஈரப்பதம் இருக்கக்கூடியது. ஸோ ட்ராபிக்கல் அப்படின்னா ட்ராபிக்கல் ரீஜன்ல இருக்கக்கூடிய கோஸ்டல் கிளைமேட். இட் கேன் பி டிஃபைன். அப்போ அப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இட் கேன் பி டிஃபைன். இப்போ 1 கரெக்ட் அப்படின்னா 1 and 2. ஸோ இல்லை உங்களுக்கு சப்ஜெக்டை அந்த இடத்துல நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா யூ குட் ஹேவ் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆன்சரபிள் இஃப் யூ ப்ராப்பர்லி ரெட் த சப்ஜெக்ட் அலாங் வித் த கரண்ட் அஃபேர்ஸ். இது நீங்க ஃபேக்ட்ஸ்லயும் படிப்பீங்க. ஓவரால் இந்தியா அண்ட் கிளைமேட், ஒவ்வொரு ரீஜன்லயும் எந்தெந்த கிளைமேட் ப்ரிவேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. இல்ல வேற என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அதாவது இந்த கிளைமேட்ல என்ன மாதிரியான வெஜிடேஷன்ஸ் வந்து இருக்கும், என்ன மாதிரியான ஃபானா வெரைட்டிஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஓகே, அதே மாதிரி சில ரீஜன் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரியான டென்ஸான ட்ரீஸ் இருக்கு, இந்த டியூரேஷன்லாம் மழை பெய்யும், இந்த ரிவர் வந்து இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது. ஸோ மேல சொல்லப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே இருக்கக்கூடிய பிளேசஸ்ல எதோட மேட்ச் ஆகுது. அந்த மாதிரி பிளேசஸை கொடுத்து
இன்ஃபர்மேஷன் இங்க வந்து லைக் பிளேஸ் எந்த பிளேஸ்ன்னு கொடுத்துட்டு அது ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்க. இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இட் இஸ் ரிலவென்ட் டு விச் அமாங் தீஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு சேம் பேட்டர்ன். இல்லை ஆன்சரபிளான கொஸ்டின் தான். நீங்க கொஸ்டின் ஹேண்ட்லிங் தான் அதுக்கு தேவை. Okay, next. Which of the following geographical feature or phenomena is associated with the peninsular block of India? நான் ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணேன். இது ரெகுலர் ஜியோகிராஃபில நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 34th இது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின். நான் சொன்னேன் இல்லையா வெஸ்டர்ன் சைடு கொஞ்சம் சப்ஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். டீப் வி ஷேப்டு வேலி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்ல அதாவது சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். டீப் வி ஷேப்டு ரிவர் வேலி ஃபார்ம்டு பை ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கொஸ்டின். ஸோ அதாவது டீப் வி ஷேப்டு ரிவர் வேலி எங்க நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா ஹையர் ஆல்டிடியூட்ல இருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ். இப்போ இண்டஸ் ரிவர் அந்த ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம்ஸ்ல நீங்க வந்து இதை பார்க்க முடியும். இது வந்து பிளாட்டூல எப்படி வி ஷேப்டு ரிவர் வேலிஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளாட்டோ அப்படிங்கிறது ஒரு மாதிரி சாய்வான ஒரு அதாவது டேபிள் லேண்ட் அப்படின்பாங்க. ஒரு சாய்வான ஒரு சமவெளியா அது பிளாட்டோ ரொம்ப டவுன் ஆச்சுன்னா பிளேன். ஸோ பிளாட்டோல இருந்து பிளேனுக்கு வந்து உள்ள வரும். ஸோ அப்போ இந்த மாதிரியான இடத்துல வி ஷேப்டு வேலி கிரியேட் ஆகிறது இட் இஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த ரெண்டை நெக்லெக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு கண்டென்ட்டே தெரிய வேண்டாம். பெனின்சுலர் பிளாக்னு தெரிஞ்சாலே போதும். இந்த ஆப்ஷன் வராது, 3 வராது. ஏன்னா பெனின்சுலர் ராக் பொறுத்த வரைக்கும் ஹார்டர் ராக். ஓகே, கோண்ட்வானா அந்த டைம்ல ஃபார்ம் ஆன ராக் சிஸ்டம் அது. ஸோ அதை அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்க வெட்டியும் போக முடியாது. ஸோ தட் இஸ் த ஒன் திங். 3 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 1 and 1. ஸோ 1 and 1 அப்படின்னா 1 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ 2 மட்டும் தான் கரெக்டா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். Presence of residual mountain ranges such as வெள்ளிக்கொண்டா ஹில்ஸ் அண்ட் மகேந்திரகிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா you could have answer. So answer is B for this question. So peninsular block of India அதுல ஈஸ்ட் நம்ம இதுல என்ன மிக்ஸ் பண்ணுவோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஸோ வெள்ளிக்கொண்டா ஹில்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் கூட போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஓவரால் இந்த பெனின்சுலர் பிளாக் ஆஃப் இந்தியா தான் கேட்காங்க. அப்போ டெஃபினட்டா மகேந்திரகிரி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஹில்ஸ் தான். ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா 1 and 2 ஆன்சர் போட்டு வந்துக்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஆன்சரபிள் கொஸ்டின். Next one. Consider the following statements with reference to Sagarmala program. Again, government scheme. நான் சொன்னேன் இல்லையா போர்ட் ரிலேட்டட் மெரைன் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. இல்லை ஒன் வந்து போர்ட் டெவலப்மெண்ட். சாகர்மாலா ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப பழைய ப்ராஜெக்ட். ஸோ அப்போ இல்லை கொஸ்டின் கேட்கும்போது பாருங்க, நம்ம கொடுத்த அந்த ஸ்கீம்ஸ் உடைய பிடிஎஃப்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த இதோடைய அப்டேட், அதாவது இப்போ அதோடைய அப்டேட் என்ன அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஷிப்பிங் இட் ஹஸ் இம்ப்ரூவ் த குளோபல் ரேங்கிங். சாகர்மாலா 2 aims to project. ஸோ இப்போ அடுத்த அப்டேட் என்ன, அடுத்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ நீங்க ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது அதோடைய எய்ம்ஸ், ஆப்ஜெக்டிவ், எந்த மினிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து ரெகுலர் பேட்டர்ன். அது போக அதோடைய சக்சஸ், ஓகே, அதோடைய அவுட்கம் என்ன. பழைய ஸ்கீம்ஸ் அப்படின்னா அதாவது எல்லா பழைய ஸ்கீம்ஸும் நமக்கு தேவையில்லை, பட் அதோடைய டைம் டியூரேஷன் வந்து இன்னமும் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ். ஸோ அதோடைய அவுட்கம் என்ன, இது மெயின்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின் ஸ்ட்ரீம் இந்த மாதிரியான சக்சஸ் பேஸ் பண்ணி அச்சீவ்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ யூ மஸ்ட் லேர்ன் ஒரு ஸ்கீம்ஸை லேர்ன் பண்ணும்போது அதை பார்த்துக்கலாம். ஃபிளாக்ஷிப் ஸ்கீமா, அம்பர்லா ஸ்கீமா, இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இல்லை சாகர்மாலா 2 அதை பற்றி கேட்டுக்காங்க. ஸோ திஸ் ஆர் த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து அதுல இருந்து அடுத்த ஆன்சர் போகுது. ஸோ திஸ் மேக் யூ மோர் ஸ்ட்ரெஸ்ட் இன் த எக்ஸாம். ஈவன் தோ உங்களுக்கு இந்த ஆன்சர்லாம் தெரியுதுனாலுமே இந்த இடத்துல உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களால ஆன்சர் பண்ண முடியாது, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலுமே. ஸோ தட் மேக்ஸ் த கொஸ்டின் மோர் டைம் கன்சூமிங் ஆஸ் வெல் அஸ் டஃப் ஃபார் யூ. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இந்த ஏ சீரிஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வரும்போதே முடிஞ்சு போயிடும். உங்களுடைய எனர்ஜி ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆயிருக்கும். இப்போ அகெயின் ஃபர்தராக கொஸ்டின் இந்த அளவுக்கு லென்த்தியா போய்கிட்டே இருக்கும், ஒரு டைம் ப்ரெஷர் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ யூ குடின் ஏபிள் டு ரைட்லி ஆன்சர். ஸோ அதனால இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் வந்து சின்ஸ் பி மோர் சைக்கலாஜிக்கலி சேலஞ்சிங் பேப்பராகவும் கன்சிடர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் ஒன்.
Consider the following statement about Rinko stylisis retusa. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது டாக்ஸானமிக்கல் நேம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ஸ்பீசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரா. ஸோ அப்போ அதில் இந்த ஃபாக்ஸ்டெயில் ஆர்ச்சிட் வந்து கொஸ்டினில் வந்துருந்துச்சு, பட் எல்லாரும் இதை நோட் பண்ணி எடுத்துருப்பாங்கன்னு தெரியல. பட் வி ஹேவ் ஒர்க் ஆன் வித் இட். பட் ஸ்டில் யூ மஸ்ட் நோ இட். அதாவது எஃபிஃபைட்டிக் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இதில் எஃபிஃபைட்டிக் கேட்பாங்க, இன்வேசிவ், சாப்ரோஃபைட்டிக், இந்த மாதிரியான, அதாவது அது இன்னொரு ஸ்பீசிஸை தள்ளி வாழுதா இல்லை தன்னிச்சையா வாழுதா, இதெல்லாம் நீங்க அந்த ஸ்பீசிஸை பத்தி படிக்கும் போதே இந்த எண்டமிக் கொடுத்துருக்காங்க பாருங்க. எண்டமிக்கா இன்வேசிவா, எண்டமிக்னா இங்க உள்ள ஸ்பீசிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்பீசிஸ் பார்க்கும்போது அது வந்து நான் பட்டர்ஃப்ளை பத்தி சொல்லிட்டேன். பட்டர்ஃப்ளை வந்து ஸ்டேட் ஸ்பீசிஸ், எந்தெந்த ஸ்டேட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சேம் தான் இப்போ இந்த வாட்டி வந்து ஃப்ளவர் வச்சு கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டேட் ஃப்ளவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இட் இஸ் அ ஸ்டேட் ஃப்ளவர். ஓகே, நெக்ஸ்ட் பேர். So see, what you have to understood is, Hindu newspaperல நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா அங்க கொடுத்த நியூஸ்ல இருந்து எதுவுமே இங்க வந்திருக்கு. பட் ஒன்லி அவங்க என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபாக்ஸ்டெயில் ஆர்ச்சிட் அதை மட்டும் எடுத்து அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கும். கேட்டீங்க? ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் கான்டெக்ஸ்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் அதுக்கு நான் அப்போ என்ன ஈவெண்ட் ரிலேட்டடா ஆன்சர், ஐ மீன் கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் தேவையில்லையா அப்படின்னா அதுவும் தேவை. அதுக்கு மெயின்ஸுக்கு நீங்க அங்கங்க கேஸ் ஸ்டடிஸ் இல்ல ரிலவன்ஸ் எழுதுறதுக்கு அந்த ஈவெண்ட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப பலவலன்னு உள்ள போய் அவர் இது சொன்னா இவரை சொன்னா அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்துங்க, which one of the following statement with regard to Moidam built by Toy Ahom Kingdom? Ahom அப்படின்னாலே உங்களுக்கு அசாம் அந்த ரீஜன் ஞாபகம் வந்துடணும். And inscribe the World Heritage Sites by UNESCO is corrected. இதெல்லாம் நியூஸ்ல 10 வாட்டி வந்துச்சு இந்த மொய்டம் அப்படிங்கிறது. ஈவன் நியூஸ்ல வரலனாலுமே நீங்க எப்போதுமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடான பயோடைவர்சிட்டில இன்டர்நேஷனல் சைட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு போகணும் எக்ஸாம் ஹால்குள்ள. அப்டேட் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அந்த மொய்டம் அப்படிங்கிறது என்ன, அது வாட் ஆர் த திங்ஸ் எல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா it could be easily answerable. Again, you have to play with the options. The options are first one அந்த கான்டெக்ஸ்ட் தெரியும், அதுல உள்ள கான்டெக்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டேட்மெண்டாலும் உங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட். This was another context at the UN Ocean Conference. See, again ocean held in June. Okay, the FAO of the United Nations demonstrated its leading voice of marine and ocean issues, especially on sustainable fisheries and aquaculture for resilient livelihood and deep blue. Okay, which one of the following combination about the 4 betters proposed by FAO? Blue transformation. See, it's very simple. Again, international major conventions, meetings, important meetings, அதுல இருந்து வரக்கூடிய outcomes, அதுல இந்தியா சைன் பண்ணிருக்கா இல்லையா, ratify பண்ணிருக்காங்களா இல்லையா, ஸோ அந்த அவுட்கம் ரிலேட்டட் டு வாட்டர், இதுதான் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் ஆகும். இன்டர்நேஷனல் ரிலேட்டடான எனி ரெசல்யூஷன் கன்வென்ஷன்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா there are some major by UNOCA பத்தி இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்காங்க. பட் ஜென்ரலாக அதர் இன்டர்நேஷனல் ரொம்ப ஃபெமிலியரான ஆர்கனைசேஷன், இப்போ அந்த UNFCCC ரிலேட்டடாக அந்த சமிட் COP, ஸோ இதுல இருந்து அந்த கன்வென்ஷன்ல என்ன அவுட்கம் வந்துச்சு, என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரெகுலராக கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி தட். இந்த டைம் வந்து ஷிப்பிங், ஓஷன் செக்யூரிட்டி எல்லாம் வந்து ரொம்ப மேஜராக கன்சிடர் பண்ணும்போது திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ குட் ஹேவ் சென்ஸ், யூ மஸ்ட் ஹேவ் லேர்ன் திஸ் திங் பிஃபோர் யூ வெயிட் ஃபார் த எக்ஸாம். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஹிந்தி நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணியிருந்தாலுமே ஜென்ரலாக நீங்கள் ஓஷன் ரிலேட்டடான என்னென்ன கன்வென்ஷன்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணப்படுது, ஹைசி ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க, அது ப்ரீவியஸ் இயர். ஸோ இப்போ என்னென்னலாம் மேஜர் இது இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு லிஸ்டோட சும்மா சர்ச் பண்ணி பார்த்திருந்தாலே உங்களால் இந்த கொஸ்டின்ஸை கெஸ் பண்ணிருக்க முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஈஸியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே,
பட் இது கொஞ்சம் ஈஸினா இஃப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ப்ராப்பர்லி. நிறைய நேரங்களில் நம்ம தீம்ஸ் எதுவுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் இவங்க வந்து இதை ஒரு நோஷனாகவே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் குட் ஹேவ் ஈஸிலி மெமரைஸ்ட். ஓகே, ஸோ அதனால இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் த வேவ் பேட்டர்ன் வாட் வி செட் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் which are the following statement with reference to the lake Turkana? See, லேக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஜியாகிரபியில் இந்தியா ஆஸ் வெல் அஸ் வேர்ல்டு ரெண்டுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும். I'm not aware of இந்த Turkana and we missed it. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியாவில் இந்த Turkana எடுத்தோமான்னு தெரியல, உள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். பட் ஸ்டில் லேக்ஸ் அப்படிங்கிற ப்ராடர் ஏரியாவில் வேர்ல்டு இம்பார்ட்டன்ட் லேக்ஸ். ஓகே, வேர்ல்டில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் லேக் எது, ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய லேக் எது, கண்ட்ரி வைஸ் ஷேரிங் அதிகமான கண்ட்ரி கூட ஷேர் பண்ணக்கூடிய லேக்ஸ் எது, இந்த லைன்ஸ் முக்கியமான லாட்டிடியூட் லாங்கிடியூட் லைன்ஸ்ல ஃபாலோ ஆகக்கூடிய லேக்ஸ்லாம் எது எது, இதெல்லாமே வந்து நீங்களா வந்து கிரியேட் பண்ண. டிரான்ஸ்போர்ட்ல முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய லேக்லாம் எது எது. ஸோ இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் சொல்லும்போது அதை வந்துட்டேன். இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். அது சப்ஜெக்ட்லேயே வரும் உங்களுக்கு ஜியாகிரபியில். ஸோ இதில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் லேக் இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட்ல திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் லேக்ஸ். ஸோ அந்த குவார்டர்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இந்த ஃபேக்ட் இந்த Turkana அப்படிங்கிற லேக் பற்றி நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ பட் திஸ் கொஸ்டின் இஸ் பிட் கொஞ்சம் கடந்து வராதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அது மாதிரி இந்த ஜெட் சி அப்படின்னு சொல்லக்கூடியது, டெட் சி, இந்த மாதிரி நிறைய முக்கியமான காஸ்பியன் சி, இதெல்லாம் வந்து நீங்க ஃபேக்ட்ஸ்லாம் கண்டிப்பா படிக்க வேண்டிய, சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் என்னென்ன, அதுல எந்தெந்த ரிவர் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகுது, இது வந்து ஓஷனோட லிங்க் ஆகுதா இல்லையா, இதெல்லாம் மேப் ரீடிங்ல நீங்க கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வரும். Which one of the following is the first plan WIPO certified reducing emission, deforestation and forest degradation project in India? இது நம்ம இந்த கால்பஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், நம்ம எடுக்கல. ஈவன் ஹிந்துலயுமே வந்து எப்படியோ மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு இதுவும் எங்கே எங்கே அப்படிங்கிறது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இதெல்லாம் கொஞ்சம் டஃபஸ்டான ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது. ஸோ இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி படிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால இட் கேனாட் பி அ ஃபர்தர் பேட்டர்ன், பட் இந்த சர்டிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த REDD + சமிட் இது வந்து ரெகுலராக நடக்கக்கூடியது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக. இப்போ யூஎன் வேர்ல்ட் சமிட் 1990s எர்த் சமிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் சமிட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ரெட் பிளஸ் பயோடைவர்சிட்டி சமிட்டாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் சமிட்ஸ் வந்து கண்டினியூஸாக இது ஒரு பீரியாடிக்கலாக நடக்கக்கூடிய சமிட்ஸ். ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக இந்தியா ப்ராஜெக்ட் நான் இப்போ எப்போதுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்தியா அண்ட் தோஸ் கன்வென்ஷன்ஸ் ஆர்கனைசேஷன் லிங்க் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சிருக்கணும். பார்த்து வச்சிருந்தா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட். Which of the following statement with regard to genetic medicine is all correct? Okay, நம்ம genetic medicine பத்தி பார்த்துருக்கோம். Previously I have explained what is genetic medicine அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா ஓப்பன் டு ஆல் அப்படிங்கும்போது சீப்பஸ்ட் காஸ்ட்ல வரக்கூடியது அந்த ஜெனட்டிக் மெடிசன் அப்படிங்கிறது. பட் இந்த ஜெனட்டிக் மெடிசன்ஸ் வந்து இதோடைய அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா கொஸ்டின் கேட்காங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்ல நீங்க டெக்னாலஜி அப்ளிகேஷன் இன் ஹெல்த் அந்த ஏரியால நீங்க பார்க்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது பயோடெக்னாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஏரியால இந்த ஐவி டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஐவிஆர், அதர் டெவலப்பிங் ஸ்டெம் செல்ஸ், அது ஜெனோம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. காஸ்பியர், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடைய அப்டேஷன் இது நம்ம வந்து பிடிஎஃப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான டெக்னாலஜிஸ்ல. ஸோ ஜெனட்டிக் மெடிசின்ஸ் compensate for the faulty genes responsible for disease. Then engineered virus and lipid nanoparticles are used as carriers in genetic medicines.
Okay, then genetic medicines alter the entire DNA sequence. So இதுல genetic medicines அப்படிங்கிறது gene therapy அது ரிலேட்டடான மெடிசின்ஸ் வந்து மீன் பண்றாங்க. சாரி அது வந்து ஜெனரிக் மெடிசன் சாரி தட் ஜெனட்டிக் வேற ஜெனரிக் வேற. ஸோ ஜெனட்டிக் அப்படிங்கும்போது ஜீன் ரிலேட்டடான டிசீஸ் அதை கியூர் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ மோஸ்ட்லி ஜீன் பேஸ்டு டிசீசஸ் எல்லாமே கியூர் பண்ணுறது இட் இஸ் highly not possible. So the question is relevant to these options. இது வந்து உங்களுக்கு ஜெனடிக்கா சயின்ஸ் அண்ட் டெக்ல பயோடெக்னாலஜி டிஎன்ஏ ஆர்என்ஏ இது ரிலேட்டடான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதுல ஒரு விஷயம் பாருங்க, என்ஜினியர்டு வைரஸஸ் அண்ட் லிபிட்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் யூஸ்டு. இது நார்மலாவே எல்லா டிசீஸ்லையும் இந்த டெக்னாலஜி வந்து ஃபாலோ பண்றது தான். டூ வந்து இதில் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தாலே தெரியும், டூ எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ 3-ஆ 1-ஆ அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஸோ 3-ஆ 1-ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஜெனடிக் மெடிசின்ஸ் ஆல்டர்ஸ் டிஎன்ஏ என்டையர் டிஎன்ஏ. சில நேரங்களில் கொஸ்டின்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க யூபிஎஸ்சி. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சுனாலே மோஸ்ட்லி தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் சில நேரங்கள்ல இந்த ஒரு ஃபார்முலாவை பீப்புள் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை கரெக்டாகவும் யூபிஎஸ்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸை இப்போ இட் கேனாட் பி சேஞ்ச் இல்லையா. நீங்க 3 எலிமினேட் பண்ணாலே 1 and 2 ஏஆர்சி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கணும். இல்ல 1 கண்டிப்பா வரும், அப்ப 2 வருமா வராதா அப்படிங்கிற நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். சரி, உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜே இல்ல, ஐ மீன் சப்ஜெக்ட் நாலேஜ்னா இந்த ஜெனடிக் மெடிசனை பத்தி எனக்கு ஐடியா இல்ல, பட் எனக்கு பேசிக் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தா இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் போலாம். Which of the following statement with regard to இது வந்து உங்களுக்கு டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி நம்ம கரெக்டாக பஸ்ல பார்க்கலாம். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ எமர்ஜ் ஆகக்கூடிய மேஜர் டெக்னாலஜி. சரி, டெக்னாலஜில கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஏரியால வரும் அப்படின்னா energy application oriented newly emerging technologies, then communication based technologies, then you can see energy biotechnology based applications, and most importantly computer internet இது based on technologies. இது தாண்டி modern technologies emerging technologies. இது வந்து artificial intelligence based பண்ண large language model. ஸோ அப்போ இது வந்து ரெகுலரா நமக்கு உள்ள கொஸ்டின் தான். ஸோ நீங்க ஒழுங்கா கண்டென்ட்ஸ் பார்த்துருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாசிபிள் வேர்ட்ஸ் பிக். ஓகே, இது வந்து நீங்க ஜெனரலா வாட் இஸ் வாட் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஆன்சர் சூஸ் பண்ணும்போது அகைன் நான் சொன்ன மாதிரி தான், நீங்க உங்களுடைய எல்லா ப்ராக்டிஸ் டெக்னிக்ஸையும் ஃபாலோ பண்ணாதான் நீங்க ப்ராப்பரான ஆன்சர்ஸை எலிமினேட் மூலியமாகவும் அக்யூரசி மூலியமாகவும் உங்களால கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் ஒன். Which of the following statement with regard to stealth technology? இதுவும் வந்து நாங்க இங்க எடுக்கும் போதே பார்த்தோம். ஏன்னா நீங்க மைனிங் ப்ராப்ளம் வந்து ஈரான் இஷ்யூல இருந்துச்சு இல்லையா, அவங்க கடல் கீழே வந்து மைனிங் எல்லாமே வந்து செட் பண்றாங்க அப்படிங்கும்போது அப்போ நம்ம வந்து ட்ரோன்ஸ் உள்ள அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள நீங்க சப்மரைன்ஸை வந்து உள்ள அனுப்பும்போது டாபிடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய கைண்ட் ஆஃப் ஒரு வெப்பன். ஸோ அப்போ நீங்க அதுல இருந்து தப்பிக்க ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இமேஜ் அதாவது விர்ச்சுவலா ஒரு இது இருக்கிற மாதிரி காமிச்சு அதை வந்து திசை திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெல்த் டெக்னாலஜி வந்து அதிகமாக. ஸோ அந்த இது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வி ஆல்சோ சப்மரைனை பத்தி எல்லாம் பேசும்போது ஸ்டெல்த் டெக்னாலஜி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். யூ ஹேவ் டு டிஃபென்ஸ்லயும் டெக்னாலஜி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நீங்க நம்ம டிஃபென்ஸை பத்தி பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். மெரைன் பேஸ் பண்ண நியூ டெக்னாலஜிஸ் புதுசா என்னென்ன வந்திருக்கு, அதுல அந்த புதுசா என்ன டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு இதையும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இது ஸ்டெல்த் வந்து பழைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும். பட் அது வாட் இஸ் வாட் அதுல உள்ள அப்கிரேடேஷன் என்ன அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா யூ குட் ஹேவ் ஆன்சர் திஸ் கொஸ்டின். பட் இட்ஸ் நாட் சோ ஒரு அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னா எல்லாம் சொல்ல முடியாது. சோஃபார் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா எல்லாமே ஆன்சர். அதாவது ஒழுங்கா ப்ரிப்பேர் அப்படிங்கிறத விட கரெக்டான டைரக்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து ஈஸியாக உங்களால் ஃபாலோ பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட், which of the following statement with regard to black boxes?
இந்த பிளாக் பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே நியூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு திங் தான்ப்பா. அதாவது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை அது எங்க ஊந்துச்சுன்னே தெரியல, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை வந்து அந்த பிளாக் பாக்ஸ்பாங்க ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பீக்கானால ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் அந்த பல்சஸ் வெளியே வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலரா வந்து கான்ட்ரவர்ஸ்ல வந்து நமக்கு வரக்கூடியது. அதாவது ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னாலே அந்த பிளாக் பாக்ஸ் பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்க. ஸோ யூபிஎஸ்சி ப்ரீவியஸாவே எல்லாம் கேட்பாங்க எதிர்பார்த்தாரு. பட் இந்த வாட்டி அதாவது பழைய கண்டென்ட் எல்லாத்தையும் இந்த வாட்டி அது ஜென்ரல் நாலேஜ் மாதிரியே மாறிடுச்சு. ஸோ அதனால அந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின் வந்து வந்துருக்கு. நெக்ஸ்ட் போயிடலாம். Which are the following statement regard to green hydrogen? Okay, energy related. New technology, green hydrogen. Even last year, there was one question getting green hydrogen. Previous year, last year, compared to so in the yearly, again, green hydrogen. Green hydrogen mission, the schemes like energy the missions related questions so they so schemes missions related questions so the so green hydrogen mission அப்படிங்கறதும் இந்தியா வந்து இல்ல லாஸ்ட்ல பாருங்க நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் இதுவும் வந்து நம்ம அந்த பிடிஎஃப்ல எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாம் வந்து ஈஸியா ஆன்சரபிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வாங்க. இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் உண்டு. கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா அதுல வந்து எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலியமா எமிஷனே இல்லாம வரக்கூடிய கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸாகவும் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆன்சரபிள் தான். இந்த ஆப்ஷன்ல மட்டும் தான் ட்ரிக்கி வச்சிருப்பாங்க. அதுவுமே இந்த கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் இதை பத்தி நம்ம நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அந்த நோட்ஸ்லயே வந்து டீடைலா நம்ம ப்ரொவைட் பண்ணிருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து இட் இஸ் ஆன்சரபிள் தான். நெக்ஸ்ட் 46th. Consider the following statement with regard to involvement of private entities in India's space program. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஸ்பேஸ் டிஃபென்ஸ் இந்த ஏரியாலலாம் இப்போ ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூ எமர்ஜிங் டெக்னாலஜி அதெல்லாம் இருக்கக்கூடிய மேஜர் இந்தியன் என்டைட்டிஸ் என்னென்ன, ஈவன் பிஎஸ்யூஸ் கூட ஒரு செக்டார் வைஸ் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும் நியூஸ்ல ரெகுலரா வர்றதுல. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது கமர்ஷியல் ஆர்ம் தான். உங்களுக்கு இஸ்ரோ கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆர்ம் தான் இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து அதர் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து முன்னெடுத்து கொண்டு போவாங்க. ஆண்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. ஸோ யூ கேன் பேசிக்ஸ் படிக்கும்போது யூ வில் ஹேவ் தீஸ் ஐடியாஸ். ஸோ இதில் நீங்கள் இன்னும் என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்பேஸில் ப்ரைவேட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஓப்பன் ஃபார் திஸ் பர்டிகுலர் செக்டர் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த இயர் என்னென்ன ஸ்பேஸ் மிஷன் நம்ம லான்ச் பண்ணோம், அண்ட் வாட் ஆர் த ஃபர்தர் திங்ஸ் ஐ மீன் அதர் கண்ட்ரி கூட என்னென்ன கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் போகுது, இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கெங்க லான்ச்சிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, அந்த ஃபியூவல்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா யூ குட் ஹேவ் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நியூலி எமர்ஜ்டு திங் பிரைவேட்ஸ் அதை பற்றி. Which of the following statement with regard to drone spam? Again, technology based பண்ணது. So drone spam பத்தி. So இதை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா this could be answerable. So ஆப்ஷன் பாருங்க, டெராஹெட்ஸ் என்ன டெராஹெட்ஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சில வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ கம்யூனிகேஷன்ல இந்த லேட்டன்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்டர்நெட் ஃப்ளோ ஆகல இந்த ஸ்பீட் ஆஃப் அந்த கேப், அவங்க இன்ஃபர்மேஷன் போயிட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகல அந்த கேப். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நார்மலாகவே நீங்கள் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பற்றி படிக்கும்போது அதை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இண்டிவிஜுவல் ட்ரோன்ஸ் இந்த ஸ்வாம் கேன் கம்யூனிகேட் வித் அதர் ட்ரோன்ஸ் இந்த ஸ்வாம். ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் டெக்னாலஜி பற்றி படிக்கும்போது இதெல்லாம் கண்டபஸ்லாம் வந்துடலாம். ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் டெக்னாலஜி இதெல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது ஆன்சர் தான். இல்லை டேரக்டாக வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். Which of the following statement regard to Genome India project? Is a world project, but இது நம்ம இந்த வாட்டி இந்த டாக்குமெண்ட் கொடுக்கும்போது அதிலே இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இல்லை பாருங்க எப்படி அந்த கொஸ்டின் கேட்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி வி நோ தட் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை வச்சுலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்ல அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஆப்ஷன் பாருங்க, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து எதோடைய மேஜர் அந்த எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அது எதை தொடர்ந்து வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சொன்னதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. யார் ஃபண்டு பண்ணலாம், ஃபண்டு அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். நிறைய நேரங்களில் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்க.
அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த எய்ம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மோஸ்ட்லி ஸ்கீம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் ஏதாவது இனிஷியேட்டிவ் பண்றாங்கன்னா இந்த ஏரியாவை கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், which of the following statement is regard to national quantum mission? Again, schemes, okay, technology based. So in the schemes now provide பண்ணலாம். இல்ல பாருங்க, it aims at developing intermediary scale quantum, அதாவது aims கேட்டிருக்காங்க. Then its implementation includes setting up of 4 thematic hubs. So how it is implemented? So அது நீங்க அந்த overall இத படிச்சீங்கனாலே உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே அதுல நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். So see what is needed for the exam. ரொம்ப வளவளன்னா ஸ்கீமை பத்தி படிக்க கூடாது. நீங்க எடுத்த நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கும். பட் நமக்கு எக்ஸாமுக்கு என்ன வேணும் அந்த கண்டென்ட்ல நம்ம கிறிஸ்பா இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க எடுத்து ரீட் பண்ணீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட் will be moving on to next. Which of the following statement with regard to India's deep ocean mission? இத பத்தியும் இதுவும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். It was launched by ministry. எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க? மட்சியா 6000 சமுத்ரா மிஷன் சமுத்ராயன். ஓகே, ஸோ இது வந்து 6000 அடி வரைக்கும் கீழே போறது அந்த ப்ராஜெக்டுடைய மேஜர். இது 3 people டிராவல் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இது ப்ரீவியஸ் இயர்ல இது அதிகமா பேசப்பட்டது. அதெல்லாமே இப்போ கேட்டிருக்காங்க சிம்பிளி. ஓகே, பட் இது எல்லாமே ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ். நம்ம என்ன பேட்டர்ன் நம்ம சொல்லுமோ அதே பேட்டர்ன் தான். ஸோ ஃபார் யூபிஎஸ்சி ப்ரீவியஸா கேட்ட அதே லைனப்ல தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆகிட்டு ஆன்சரபிள் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாங்க. மிஸ்டர் ஆக்சி சீனியர் ஆஃபீஸர் சி எல்லாம் வந்து உங்களுக்கு பபார்டு பேஸ் பண்ண கொஸ்டின். அதாவது அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறதா இருக்கு ஆன்சர். நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஈஸ்பிரிட்டி கிராப் அப்படிங்கிறது பபார்ட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இதோட மீனிங் தெரியும். அதாவது ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் அப்படிங்கிறதா இதோட ரிலேஷன்ஷிப், இதோடைய மீனிங். ஸோ பபார்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே சிவில் சர்வீஸ்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் சிவில் சர்வீஸ்க்கான பேசிக் சப்ஜெக்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஓகே, திஸ் இஸ் மல்டி எத்தனிக் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் எலாபரேட்டான கேஸ் ஸ்டடிஸ் மாதிரியான கொஸ்டின் இல்லை எத்திக்ஸ் இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த வாட்டி வந்து எல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை டிசிஷன் மேக்கிங் தான். இப்போ உங்களுக்கு சிசெட் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பேட்டர்ன் 2014 to 13 அந்த டைமுக்கு பிஃபோரே பார்த்தீங்கன்னா லைக் அந்த டைம் பிகின் பண்ணும்போது டிசிஷன் மேக்கிங் கொஸ்டின்ஸ் சொல்லி சில சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அது கூட அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு லென்த்தியா காம்ப்ளிகேட்டடா இருக்காது. இதெல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் பேப்பர்ல மெயின்ஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, சிச்சுவேஷனை கொடுத்து அதை வச்சு வந்து ஆன்சர்ஸ் கேட்கறது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் டைமை வந்து ரொம்பவே வந்து லென்த்தியா கொண்டு போயிடுச்சு. அதனாலையும் பீப்புள் ஹேவ் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நிறைய தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லயும். அதான் இந்த வாட்டி நடந்திருக்கு. நெக்ஸ்ட் 53 மிஸ்டர் எக்ஸிம் மிட்வே சர்வீஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்பேர்டு தான்ப்பா. அதாவது கவர்னன்ஸ் இன் எத்திக்ஸ். ஓகே, அதாவது ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நீங்க எத்திக்ஸ்ல படிப்பீங்க. ஸோ தட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அந்த மாதிரியான பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ண கேஸ் ஸ்டடிஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்துருங்க எக்ஸ்போஸ் செமினார். ஓகே, இது எல்லாமே வந்து சிச்சுவேஷன் பேஸ்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இதுல வந்து இது வந்து பாலிட்டியில இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த லா இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்தோங்க. அந்த டெஃபினிஷன் ஆஃப் லா அப்படின்ட்டு ஆர்டிகல் 30. ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ரீட் பண்ணி பாருங்க, உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இந்த கொஸ்டின்லாம். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம் ஃபார் இட். இல்லை ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் consider the following statement with reference to the Constitution of India. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ப்பா. ஜெனினா அக்செப்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 394 சம் ஆர்டிகல்ல இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த வெரி இந்த கொஸ்டின் வந்து பியூட்டி. இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் யூபிஎஸ்சி ஆஸ்ட். நான் நல்லா சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஆரம்பிக்க பிஃபோர் நிறைய டைமென்ஷன் தான் அதை பத்தி யோசிக்கணும். கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஆரம்பிக்க பிஃபோர் அதை பத்தி கொஞ்சம் நிறைய கேள்விகளை நம்மளே கேட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் இதுல எந்த புக்லயும் வந்து நம்ம படிக்க முடியாது. யூபிஎஸ்சியுடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படிதான் இருக்கு. ஸோ எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல 3மே கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு டவுட்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3 கொடுத்திருந்தாலும் 2 எதுக்கு தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் இதுல கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ தட் திங் நீங்க ஒன்னு இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கிறது பெஸ்ட். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கான்ஸ்டியூஷன்ல இருக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத
அப்படி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து எல்லாருமே அதை தப்பாக போட்டிருக்காங்க. எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலன்னா அப்படியே அந்த கொஸ்டினை எலிமினேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். Which of the following statements with regard to the person with disabilities? Now, person with disabilities பார்த்தோமா பாலிட்டியில் சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடலாம். சப்ஜெக்டுக்குள்ள பார்க்கும்போது பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 சொன்னா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க 2018. யூபிஎஸ்சி இந்த மாதிரி இயர்ஸை வச்சு ஜம்பிள் பண்ண மாட்டாங்க. ப்ரீவியஸா ஒரே ஒரு டைம் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இயர்ஸை வச்சு கொஸ்டின் கேட்கும்போது இட் பிகம் மோர் காம்ப்ளிகேட்டட். பட் இந்த ரைட்ஸ் டு பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அந்த இயர் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் அ வெரி ஃபேக்ட். எப்படி போஸ்ட் ஆக்டோட இயர் இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட். ஏன்னா பீப்புள் டிசபிலிட்டினா இந்த ஆக்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்டிஇ அப்படின்னா அந்த ஆக்ட் தான் இம்பார்ட்டன்ட், ஆர்டிஐனா அந்த ஆக்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கான இயர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வேலை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இதை தப்பு பண்ணியிருக்க கூடாது. ஸோ ஆப்ஷன் 1 நீங்க எலிமினேட் பண்ணாலே யூ வில் கெட் த ஆன்சர் பி. Getting me? So this is the way how the elimination technique work. If you have very strong in the basics of the subject. So answer வந்து இதுக்கு 2 ரொம்ப ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ இந்த இது நம்ம இதெல்லாமே நம்ம கண்டபஸ்ல நம்ம இது ஸ்கீம்ஸ் பாடிஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ல இந்த என்எஃப்டிசி NDFDC நீங்க எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்க. யூ கேன் see all the things are in our document. Okay. Next one. Consider the following statement about the provisions pertaining to the schedule. நான் சொல்லியிருந்தேன் எவ்ரி இயர் யூபிஎஸ்சில எஸ்சி எஸ்டி ரிலேட்டடா கண்டிப்பாக ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்படின்ட்டு. See now you can see this first question. Okay. ஃபிஃப்த் ஸ்கெட்யூல் நம்ம ஆல்ரெடி படிச்சோமா, இந்த கொஸ்டின் போய் கிராக் பண்ணி பாருங்க உங்களால முடியல அப்படின்ட்டு. Some types of India are entitled to exemption from இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், இல்லாம எப்படி இருக்கும். ஓகே. Then Constitution of India provides for reservation of seats in panchayat for இதெல்லாமே வந்து ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஓகே. பஞ்சாயத்து ரெசர்வேஷன் எஸ்சி எஸ்டிஸ்க்கு நம்ம பார்த்தோம். there's a compulsory mandatory 33%. அதை வந்து லேட்டரா வந்து கேபினெட் அப்ரூவல்ல 50% மாதிரி பிளான் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். ஸோ எல்லாம் அந்த ஆன்சர் பண்ணி பாருங்க. ஆன்சர் கொஸ்டின். Then consider the following statement question asked. இது நம்ம பார்லிமெண்ட் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். எல்லாம் அப்படியே எல்லாம் சரி ஓகே பசங்க ஆன்சர் பண்ணி போடுவேன்னு கேட்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம். ஓகே. பட் பாலிட்டில இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வரும். இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் வரல அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை. அது போல ஃபுல்லாக ஆர்டர் பிரச்சனை கேட்டாங்க. So consider the following statement should be about the committee. See guys, I just want to extend this session to further paper கொஞ்சம் ஸ்பீடா கம்ப்ளீட் பண்ணேன் because நம்ம further ட்ராக் பண்ணா அந்த சப்ஜெக்ட் அஃபெக்ட் ஆகும். So அதனால இன்னைக்கு முடிச்சிடலாம். Is there any objection from anyone? No sir. All right. I hope other silence is also saying no. Okay, anyways, get back to this. Okay, next question. Consider the following statement about the committee on the welfare of the scheduled caste and scheduled tribes of the Parliament of India. Again, see, this is the Parliament பார்ப்போம். There will be certain committees welfare. So, for SC/ST பொறுத்த வரைக்கும் நம்ம National Commission for SC/ST அந்த ஏரியாஸ்லாம் பார்ப்போம். But in the Committee on Welfare of SC/ST of Parliament, parliamentary committees ஒரு லிஸ்ட் உண்டு. நல்ல ஃபேக்ட்ஸ் நீங்க நல்லா படிக்கும்போது இந்த இதையும் சேர்த்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இல்லை ஆன்சரபிள் கொஸ்டின் தான். ஒழுங்கா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆன்சரபிள். நெக்ஸ்ட் consider the following statement about mission Sudarshan Chakra. இதுவும் நம்ம வந்து பிடிஎஃப்ல பாருங்க இருக்கும் Sudarshan Chakra. So it aims to enhance aim கேட்டுட்டாங்களா. And the mission is being designed to enhance rapid solid objectives. Then one of the aim அந்த எய்ம்லயே வந்து கேட்டுருக்காங்க. எல்லாம் வந்து நீங்க அந்த ஸ்கீம்ஸ் நம்ம கொடுத்த நோட்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியிருந்தாலே இதெல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன சார் எல்லாமே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்ல போய் அந்த மொமெண்ட்ல உங்க மைண்டு எந்த அளவுக்கு ஃப்ரீ மைண்டடா உங்களால கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியுது. சைக்கலாஜிக்கல் மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, நெக்லெக்ஷன் மெத்தட், அதுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இட் குட் ஆல் கம் இன் யுவர் ஃபேவர். நெகட்டிவ்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கறத ரிஜெக்ட் பண்றது, எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும்னா அந்த ஸ்பாட்ல நீங்க டிசைட் பண்றது, இது எல்லாம் தான் உங்களுடைய சக்சஸ் டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, கெட் பேக் டு திஸ். Consider the following statement about river bridges connecting India. See, this was a current affairs we discussed and we took a notes of it. Why? Because
லெபனான் அந்த இஸ்ரேலோட இஷ்யூல லெபனானுடைய மேஜர் பிரிட்ஜஸ் எல்லாத்தையுமே உடைச்சாங்க, பாம்பு போட்டு தகர்த்தாங்க, அதுல ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இறந்து போனாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துச்சு. ஸோ அப்போ இந்தியாவோட நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்ப இந்தியா நெய்பரிங் கண்ட்ரிஸ் அதோட எந்தெந்த பிரிட்ஜஸோட நம்ம வந்து கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் எடுக்கணும். ஸோ இது வந்து திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் கண்டென்ட்ஸ் ஃபார் யுவர் கொஸ்டின். ஓகே, அதே மாதிரி அந்த பிரிட்ஜஸ் எந்த ரிவருக்குள்ள இருக்கு இதுவும் we discussed. ஸோ அப்போ தீஸ் ரிவர்ஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ரிவர்ஸ் இட் ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா பிரிட்ஜ் போடுறாங்கன்னா அது ரிவரோ லேக்கோ அது மேல அந்த பிரிட்ஜஸ் போட முடியும். ஸோ வாட் இஸ் தட் லேக் அப்படின்னா அது எந்த லேக், ரிவர் அப்படின்னா அதோடைய ஆரிஜின் எங்க, அதோடைய எந்தெந்த கண்ட்ரில டிராவல் ஆகுது, அதோடைய எண்ட் எங்க, அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் இந்தியாக்குள்ள வர்றா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க அதுலயே வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரி டு கண்ட்ரி டிராவல் ஆகக்கூடிய. ஸோ அதெல்லாமே நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சரபிள் தான். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறதுல இந்த பிஎன்எஸ் வந்த டைம்ல அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் அந்த ஆப்ஷன்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பீப்புள் ஃபீல் பண்ணலாம். பட் நீங்க ஒழுங்கா இந்த ஜீரோ ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலே உங்களால ஆன்சர் பண்ண, அதாவது எங்க இருந்தாலும் நீங்க வந்து எஃப்ஐஆர் எங்க ஒரு கிரைம் முன்ன வந்து அந்தந்த ரீஜனுக்குள்ள தான் போய் உங்களுடைய டெரிட்டரிக்குள்ள தான் நீங்க வந்து பண்ண முடியும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங். பட் இதுல காம்ப்ளிகேட்டடா என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா cognizable non-cognizable offense is outside the territory of the jurisdiction of the police station. Okay, that is the FIR can be lodged at a police station even though the place of commission of a thing outside, then officer in charge of the police station, whereas zero FIR has been filed, initiate a preliminary inquiry. Okay, under zero FIR, it is obligatory for the information. அப்படிங்கிறது see இது எல்லாமே வந்து நீங்க ஒழுங்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா you could have answer. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேஜர்லி சீம்ஸ் டு பி கரெக்டா தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த ஆப்ஷன் வந்து ராங். ஓகே, zero FIR can be lodged at a police station even though the place of a commission of a cognizable non-cognizable offense ரெண்டுமே வராது. ஓகே, ஸோ தட் இஸ் அந்த இடத்துல ட்ரிக் வைக்காங்க. ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா ரொம்ப சிவியரான கிரைம், நான் காக்னிசபிள் அப்படிங்கிறது இட் இஸ் லெஸ் சிவியர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய அஃபென்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரிக் வைக்காங்க. இது கரெக்டாக எங்கே வேணாலும் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் இட் இஸ் ஆப்ளிகேட்டரி ஃபார் தி இன்ஃபார்மெண்ட் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்கலி, தேவையில்லை. Okay, so that is the thing. So answer பாத்தீங்கன்னா இது D தான் ஆன்சர். ஸோ இது நீங்க கான்டெக்ஸ்ட்ல ஒழுங்கா ரீட் பண்ணியிருந்தாலே you could have a sense it. இல்ல நிறைய இருக்கு இந்த ஜீரோ எஃப்ஐஆர், அதுபோ பெயில்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயில்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே வந்து நியூஸ்ல பார்க்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் 63 the same pattern of question ப்ரீவியஸா கேட்டிருந்தாங்க. ஓகே, இதே மாதிரி தான். ஓகே, ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் controlling union ministries அப்படின்ட்டு அதுவும் இந்த ஃபினான்ஷியல் எக்கனாமிக் அஃபென்ஸ்க்காக கேட்டிருந்தாங்க. ஸோ சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் சிஐபி நிறைய தெரிஞ்சிருக்காது, பட் எஸ்எஃப்ஐபி தெரிஞ்சிருக்கணும். ஐயோ, இது எல்லாமே நியூஸ்ல வரக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் பா. ஏதாவது ஒரு இஷ்யூ ஒன்று நடந்திருக்கும், அதில் இந்த ஆர்கனைசேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஈவன் இப்போ கூட ரீசெண்டா வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டரோட வீட்டில் நலைட் பண்ணாங்க. அப்படி இப்படிலாம் நியூஸ் வரும்போது இந்த எஸ்எஃப்ஐஓ கர்நாடகா கேரளாவில், ஓகே, முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அவருடைய வீட்லாம் ரைட் பண்ணும்போது இந்த எஸ்எஃப்ஐஓ இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ரைட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த ஆர்கனைசேஷன் யாருக்குள்ள ஃபங்க்ஷன் ஆனாங்க, இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் இட் சீம்ஸ் டு பி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் தெரியலனாலும் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகும். Next one again, that is which of the following international conventions have not been ratified? See, ratified. So convention ratify India பண்ணிருக்காங்களா? UPSC இந்த क्वेश्चन drop பண்ணிட்டாங்க because இவங்க கொடுத்துக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இதுல ரிலவென்ட் ஆகல அப்படிங்கிறதுனால UPSC வந்து இதை drop பண்ணிட்டாங்க. But you have to understood signed and ratification இதோட டிஃபரன்ஸ் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டே இருக்கேன். அதனால ஒவ்வொரு இன்டர்நேஷனல் ரெசல்யூஷன் கன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சைன்டா ராட்டிஃபைடா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்,
So consider the following statements with respect to the AI impact summit. இதுவும் நம்ம வந்து கண்டபஸ்ல ப்ரொவைட் பண்ணலாம். இது ரெகுலரா எல்லாருமே வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருப்பாங்க. ரெகுலரா இந்த சமிட் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதெல்லாம் நீங்க கண்டக்ட் உள்ள போகும்போது நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்துருங்க. ஸோ இம்பார்ட்டன்டான சமிட்ஸ் அதோடைய அவுட்கம் நம்ம கண்டபஸ்ல பார்த்தோம் என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே வாங்க. Which one of the following connectivity projects cooperation between India and Asia? So transport அது ரிலேட்டடாக காலாடான் மல்டிமோடல் ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை பற்றி. ஸோ ஐஎம்டி ட்ரைலேட்ரல் ஹைவேஸ், அகர்தலா அக்குரா ரெயில் லைனு. ஸோ இதெல்லாம் வந்து பிளேஸ். அகர்தலா எங்க இருக்குன்னு தெரியணும், அக்குரா எந்த கண்ட்ரிஸ் எதுன்னு தெரியணும். தெரிஞ்சிருந்தாலும் இது இந்தியா வந்து உள்ள வர்றா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ சி தட் ஐஎம்டி ப்ராஜெக்ட் ட்ரைலேட்ரல் ஹைவே இது ரெண்டும் வரும், இது மட்டும் வரும். ஸோ ஓகே வி டோன்ட் வாண்ட் டு கெட் வித் தி ஆன்சர்ஸ் பட் ஐ ஆல்ரெடி செட் அதாவது இந்தியா வித் அதர் கண்ட்ரிஸோட என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி சொல்லி எல்லாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லிஸ்ட் 1 to list 2 இது வந்து கொஞ்சம் டிபிக்கலான கொஸ்டின் தான். ஸோ இந்தியா எங்கெங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நீங்க டிபிக்கலா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா எடுக்க முடியும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆன்சர். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் வந்து ஈஸியா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்க ஆன்சர்ஸ் கிராக் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல உங்களால அப்படி முடியல அப்படின்னா யூ குட் ஹேவ் ஈஸியா நீங்க எப்படி இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஏ அண்ட் பி இருக்கா. ஏ வந்து தட் இஸ் மங்லிச்சு ஹைட்ரோ ப்ராஜெக்ட், பி வந்து ரெஸ்டோரேஷன் ஸ்டார் பேலஸ். இல்ல ஏ அண்ட் பிக்கு வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்க 1 அல்லது 3 தான். அதாவது ஏக்கு வந்து 1 அல்லது 3 தான் ஆப்ஷன் வரும். அப்போ மால்தீவ்ஸ் அல்லது பூட்டான் தான் இதுக்கு ஆப்ஷன். அப்போ நீங்க எடுத்து தனியா எழுதி வச்சுக்கணும். அப்போ ஏக்கு வந்து இது ரெண்டுல ஏதாவது 1 தான் வரும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு கண்ட்ரில எதுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வைக்க முடியும், எங்க ரிவர்ஸ் ஃப்ளோ இருக்கோ அங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெட் இன்டு தி ஆன்சர். அதே மாதிரி இப்போ பிக்கு பாத்தீங்கன்னா 4 அல்லது 2 தான் பிக்கு வரும். அப்போ பியை பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவா இல்ல ஆப்கானிஸ்தானா அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஸ்டார் பேலஸ் அப்படிங்கிறது ரீஸ்டோரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிதலமடைந்த ஒரு விஷயத்தை வந்து ரீஸ்டோர் பண்றது மோஸ்ட்லி ஆப்கானிஸ்தானா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சிரு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ல பாருங்க, நான் வந்து என்ன சொன்னேன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் வந்து மால்தீவ்ஸா பூட்டானா அப்படிங்கிறதுல பூட்டான்ல தான் ரிவர் வருது. ஏன்னா அதான் ஹிமாலயன் ரீஜன்ல இருக்கு, மால்தீவ்ஸ் வந்து ஐலாண்டு. ஸோ அப்போ நீங்க இந்த மெத்தட்ல போட்டிருந்தா பூட்டான் தான் இருக்கு ஆன்சர். ஸோ அப்போ பிஆர்சி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துங்க ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை வச்சு நீங்க ஆப்கானிஸ்தானை செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஆப்ஷன் இஸ் பி. புரியுதா? திஸ் இஸ் த வே. உங்களுக்கு தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் எப்படி உங்க நாலேஜ் அப்ளை பண்ணி ஆன்சரை கிராக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து this all comes only if you practice more question paper. Is the time here? 10:45. Okay, I'll make it fast. Which of the following item of defense or hardware is manufactured in India? So நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்தியன் எக்யூப்மெண்ட்ஸ் அதில் இண்டிஜினஸ் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியான பேஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஜென்ரலாக எந்தெந்த கண்ட்ரி கூட நம்ம டீல் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதில் நம்ம கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்டா இல்லை ஃபுல்லாகவே வந்து இந்தியாவில் பண்றாங்களா, மேக் இன் இந்தியாவா இல்லை மேட் இன் இந்தியாவா. ஸோ இந்த மாதிரியான ஒரு 5 கேட்டகரி இருக்கு. அதுக்குள்ள எதுக்குள்ள நம்ம இதை பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிபிக்கல் தான். ஏன்னா இண்டிஜினஸ் அப்படிங்கிற பார்த்துருக்கோம். பட் டிஃபென்ஸ் ஹார்ட்வேர் அப்படின்னு கேட்கும்போது ஹார்ட்வேர் நம்ம இங்க பண்றோமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸா வர ஆன்சர்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது நல்லது. Questions. Then consider the following statement about platforms for multilateral cooperation. So by India-based projects, the Abu Dhabi dialogue, Colombo process, Global Forum for Migration and Development. இதெல்லாமே இந்த ரெகுலரா நீங்க நியூஸ்ல பார்த்தாலே இந்த இன்டர்நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களால ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஆன்சரபிள் கொஸ்டின் தான். ஒழுங்கா கண்டஸ் ஃபாலோ பண்ணிருந்தீங்களா அது சேம் பேட்டர்ன் தான். வாட் இஸ் ஃபார் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே you can answer those questions. Then even organization agencies
எது டபுள் நோபல் பிரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிப்பிக்கல் தான், டபுள் நோபல் பிரைஸ். பட் நியூஸ்ல வி மிஸ் திஸ் கான்ட்ரவர்ஸ். பட் நியூஸ்ல வந்துருந்துச்சு அப்படின்னா ஐ மீன் அதாவது ஏதாவது ஒரு இது வந்திருக்கும், அது நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அதுமே நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துருப்போம், டபுள் நோபல் பிரைஸ் நம்ம செக் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரியான கொஸ்டின் கொஞ்சம் வெயில் தான், நம்ம உள்ள போய் நிறைய ஃபேக்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த பேட்டர்ன். நோபல் பிரைஸ்ல எவ்வளோ கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, எனிவேஸ் நம்ம நோபல் பிரைஸை பற்றி இங்கே நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம். பட் இந்த மாதிரியான அதர் பேட்டர்ன்லையும் கொஸ்டின் கேட்பாங்க. அதுமாதிரி போஸ்ட்மஸ்ல நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க மாட்டாங்களா? இந்த வாட்டி நோபல் பிரைஸ் ரொம்ப அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணதான், எவ்ரி இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணா கேட்க மாட்டாங்க. இந்த இயர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ட்ரம்ப் வந்து நோபல் பிரைஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னாங்க. அதே மாதிரி வெனிசுலால ஒரு லேடி கொடுத்தோம்னா அந்த லேடி டெடிகேட் பண்ணன்னு சொல்லும்போது அது ரொம்ப கிரிட்டிசிசம் ஆச்சு. ஸோ அதனால நோபல் பிரைஸ் ரிலேட்டடா இந்த வீடியோ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு கெட் த ப்ரையாரிட்டி ஆஃப் த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஃபாலோயிங்ல the peacekeeping operation இதுதான் ரொம்ப 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 வேகான கொஸ்டின். பிகாஸ் யூ கேனாட் கோ இப்போ வந்து ஓகே யூஎன் பீஸ்கீப்பிங் ஆபரேஷன் மட்டும் அப்படின்னு நம்ம பேசிடலாம். பட் அப்போ யூபிஎஸ்சி இதே பேட்டர்ன்ல இன்னும் என்னென்ன ஆர்கனைசேஷன் இப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு, அதுல நிறைய ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. எந்தெந்த இயர் எந்தெந்த ரெசல்யூஷன் கேட்கலாம், இல்லை என்னென்ன டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆட் பண்ணாங்க ரிமூவ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஸோ அவர் மைண்ட் வில் கெட் பல்ஜ். ஸோ நிறைய இடத்த ஃபேக்ட்ஸை ரெஃபர் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரியான பேட்டர்ன் ரொம்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதுவும் ரொம்ப பேக் சைட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ஆப்ரேஷன்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறது தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, இதுலயுமே இவங்க வந்து இதுக்கு அப்ரிவேஷன் கொடுத்திருந்தா நம்ம இதை ஈஸியா கிராக் பண்ணி போயிருக்கலாம். எந்த டைம்ல எந்த கண்ட்ரில என்ன இஷ்யூஸ் வந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். ஈவன் இதே உங்களால இந்த அப்ரிவேஷனை கிராக் பண்ண முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இதுல ஈஸியா உங்களால போட்டுக்க முடியும். எந்த டைம்ல என்னென்ன இஷ்யூஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்சிருந்தாலே அதை வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து so match list 1. So 10:50 ஆயிடுச்சு அப்போ. சரி, ஓகே, லைக் ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் ஆஃப் 5 மினிட்ஸ்ல முடிக்க ட்ரை பண்றேன். லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. ஸோ பிம்ஸ்டெக் நம்ம கொலாபரேஷன், ரீஜனல் கொலாபரேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் இந்த மாதிரியான கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணுவேன். மேட்ச் த ஃபாலோயிங் தான் இல்லையா, நான் சேம் அங்கே சொன்ன அதே ட்ரிக்கே யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பிம்ஸ்டெக் கல்ச்சரல் இண்டஸ்ட்ரி அப்சர்வேட்டரி ஏக்கு என்னென்ன ஆப்ஷன் வருது, 3 and 4. அப்போ 3 and 4 மட்டும் நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஏக்கு பாத்தீங்கன்னா 3 வந்து கொழும்பு, 4 திம்பு. இங்க என்ன பேசிருக்காங்க, கல்ச்சரல் சைட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா? அப்கோர்ஸ் கொழும்பு கல்ச்சரலி இம்பார்ட்டன்ட், பட் கம்பேரபிளி திம்பு பூட்டான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பிகாஸ் கல்ச்சர், கிரீன், ஜிடிபி இதெல்லாம் அதிகமா பேசக்கூடியது பூட்டான்ல தான். கொழும்புல வந்து ரிலிஜியன் பேஸ் பண்ணி புத்திசம் இந்த மாதிரியான இதெல்லாம் அதிகமா பேசுவாங்க ஸ்ரீலங்கால. ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு திம்பு மோஸ்ட்லி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். தென் இந்தியாவுக்குள்ள வாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா 2 அல்லது 1 தான் ஆன்சர்ன்றாங்க. எனர்ஜி சென்டர். ஸோ நொய்டா அல்லது பெங்களூர் தான் இந்தியாவுக்கு வருது அப்படின்றாங்க. அப்போ இன்னொன்று 2 and 1 எதில் வருதுன்னா சில வருது. ஸோ பிஎன்சி சொல்றோம், எனர்ஜி அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட். இது ரெண்டுல எது எங்க வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பெங்களூர் தான் மோஸ்ட்லி இந்த டெக்னாலஜி ஓரியன்டா நிறைய விஷயங்களை பத்தி ரிசர்ச் பண்ண முடியும். அப்போ எனர்ஜி ரிலேட்டடா பெங்களூர்ல தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ நொய்டா வந்து அப்போ அதர் ஆப்ஷன் நொய்டா இங்க போயிடும். இந்த ஒரு இது நீங்க கிராக் பண்ணாலும் ஈஸியா ஆன்சர் போட்டு போயிடலாம். கொஸ்டின் உங்களுக்கு தெரியாம இருந்துட்டு போடுப்பா, உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் அப்படியே பிளண்டர் அப்படியே வெட்டிட்டு போயிருங்க. இதெல்லாம் நம்ம டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஃபென்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. Okay, next, this is the 74th. That is schemes தான், aims. இல்ல இந்த டேட்லாம் கேட்டது ரொம்ப பிளண்டர், இதெல்லாம் கேட்டுக்க கூடாது. அதாவது பீரியட் ஓகே. நம்ம நார்மலா இந்த டேட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயரை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் இதை கரெக்டா போடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு யூபிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. பட் இந்த டேட் வந்து தப்பு ஆயிடுச்சு. ஸோ அதனால இது மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் நெகட்டிவ்ல தான் போய் முடிச்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால டேட் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் வந்துச்சுன்னா தெரியலன்னா விட்டுட்டு வந்துருங்க. ஃபேக்ட்ஸ்ல போட்டு செக் பண்ணாங்க. ஏதாவது ஒரு 2 ஆப்ஷன் உங்களால சாலிடா எடுக்க முடிஞ்சு அதை வச்சு எலிமினேட் பண்ண முடிஞ்சுன்னா தென் எல்லாம் குட், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாமே சேம் தான். அந்த ஃபண்டிங் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க, தென் கீ ஆப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேள்வி. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூரோப்பியன் யூனியன் நான் சொல்லியிருந்தேன் நிறைய அந்த கொலாபரேஷன்ல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்காங்க, புதுசா ஆட் ஆயிருக்காங்க, புதுசா ரிமூவ் ஆயிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணி போயிடும். நெக்ஸ்ட்
எல்லாம் ரெகுலர் பேட்டர்ன் தான், ஒன்றும் டஃப்லாம் கிடையாது. ஸோ இது வந்து சில்வர் நோட்டீஸ், இன்டர்போல் இதெல்லாம் ரெகுலராக நியூஸ் பேப்பரில் பார்த்தா எல்லாம் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். இல்லை ரெகுலராக வி ஹேவ் ஃபாலோடு ஆல் திஸ் திங்ஸ், என்னென்ன நோட்டீஸ் அப்படிங்கிறது. தென் விச் ஆர் த ஃபாலோயிங் நிரந்தர், இது வந்து ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். எக்கோசிஸ்டம் சர்வே, ஸோ அதாவது கிளைமேட் நான் ஸ்கீம்ஸ் எதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம்னா எல்லா ஏரியாலையும் ஸ்கீம்ஸ் தான் கேட்டுருப்பாங்க. நீங்கள் திரும்பி உட்காந்து இந்த கொஸ்டின் எல்லாம் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சான்சலர் ஆஃப் த ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி அவங்க இங்கே விசிட் பண்ணும்போது அதாவது இந்த நாட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்பா. ப்ரீவியஸாக யூபிஎஸ்சியில் வந்து ஹைலைட் பண்ண மாட்டாங்க, அப்புறம் கேஸ்லாம் போட்டு இந்த டாட்டா காமிக்கணும். ஏன்னா பீப்புள் வந்து அந்த ஃப்ளோவில் வரும்போது கரெக்ட் அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ எதெல்லாம் சைன் பண்ணல அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம சொன்ன அதே பேட்டர்ன் தான். நம்ம எங்கேயாவது போய் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணாலும் சரி, யாராவது இங்கே வந்து ஆர்குமெண்ட்லாம் சைன் பண்ணாலும் சரி, அதெல்லாம் ப்ராப்ளம் நம்ம நோட்ஸ் மேக் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் த வே த கொஸ்டின் ஆஸ்க்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன். தென் த்ரூ இது வந்து நம்ம அதாவது அதிகமாக வந்து ஐ மீன் நியூஸ் பேப்பரில் ரொம்ப அதிகமாக வரல, பட் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு 4-5 வாட்டி இந்த நியூஸ் பற்றி வந்து பேசியிருந்தாங்க. இந்த 64 bit dual core microprocessor இது ரிலேட்டடாக இந்தியா வந்து ஹேவ் டிசைன்ட் த ஃபர்ஸ்ட் இந்த 64 bit இந்த இதில் வந்து கிரியேட் பண்ணதாக ஸ்பேஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷனுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்டெக்ட் ரெகுலராக வந்துருந்துச்சு. இஸ்ரோ பேஸ்டு ப்ராஜெக்ட். ஓகே, என்வேஸ் கேட்டார். ஸோ அது வந்து நம்ம கொடுத்துடலாம். அகைன் பிஐஎஸ் பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட், இந்தியன் ஸ்டாண்டர்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிஐஎஸ் அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி பாம்பு டிஸ்போசல் சிஸ்டம் பத்தி கேட்டிருக்காங்க. டெல்லி பாம்பு அட்டாக் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. பட் இது கொஞ்சம் டிப்பிக்கல் தான் ஆன்சர் பண்றது. ஸோ நாங்கள் இந்த அளவுக்கு இன்க்ளூசிவா இந்த ஏரியாலாம் கவர் பண்ணல. பட் இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேஜர்லி கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, செகண்ட் ஆப்ஷனை வச்சு நீங்க கொஞ்சம் எலிமினேஷன்லாம் ட்ரை பண்ணலாம், பட் ஆனாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஆன்சர் பண்றது. தெரிஞ்சிருந்தா பண்ணிடலாம். இது நோபல் பிரைஸ் ரிலேட்டடாக மோஸ்ட்லி அந்த பிரைஸ் அதோடைய யாருக்கு கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் வரும். இந்த வாட்டி கொஞ்சம் இவங்க வேணும்னு டிஃப்ரெண்டா கேட்கணும்னு சொல்லி எந்த கண்ட்ரியை சார்ந்தவர் இவரு அப்படின்னு சொல்லி இல்லை இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேட் பண்ணி கொஸ்டின் கேட்கணும் அவசியமே கிடையாது. பட் நோபல் பிரைஸ் நீங்க ஒழுங்கா ரீட் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில் உள்ளவர் வாங்கினாரு அப்படிங்கிறது கண்டிப்பா நியூஸ்ல வந்திருக்கும். பட் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா இருமை நம்ம இதுல இருந்து லேர்ன் பண்ணக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் 82 which of the following statement with regard to the Grand Slam tennis. இதே மாதிரி செஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே பேட்டர்ன்ல கிரிக்கெட்ல வேர்ல்டு கப் வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதனால இது நம்ம வந்து கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்ட் ஆயிருக்கணும். பட் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமஸான கேம்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆன்சர் பண்றது இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப் தான். பட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈவன் கிரிக்கெட்டை பத்தி கேட்கும் போதே எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியல. பிகாஸ் யூபிஎஸ்சி கேட்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் வே ஆஃப் கொஸ்டின்ஸை நம்மளால ரெகக்னைஸ் பண்ணி ஆன் ஸ்பாட்ல கரெக்டாக நமக்கு கேட்டா நம்ம ஃபேமிலியாக சொல்லிட்டு போயிடும் இப்பெல்லாம் மேட்ச் நடக்கும் அப்படின்ட்டு. பட் அவங்க கேட்கும்போது அவங்க ஒரு லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணும்போது அது நிறைய பேருக்கு டஃபா இருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ அதனால ஓகே, முக்கியமான கேம்ஸ் அது ரிலேட்டடான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி மேட்ச் கனெக்ட் பண்ணுவாங்க அது ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தேர்ட் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குது. ஃபாலோயிங் செமிகண்டக்டர் பிளான்ஸ் இன் இந்தியா. இது வந்து நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணலாம். செமிகண்டக்டர் முக்கியமா இந்தியாவில் எங்கெங்க இருக்கு, அது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு, இல்லை எல்லா நியூஸ்ல வரக்கூடிய கொஸ்டின் எல்லாம் நீங்க கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய எனர்ஜி கிரைசிஸ் அண்ட் உக்ரைன் இஷ்யூ இதுக்கு எல்லாம் சைனா நிறைய பிளாக் பண்றாங்க செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோர் மினரல்ஸ். ஸோ செமிகண்டக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அந்த கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர்டா இருந்திருக்கோம். பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் to India's indigenous new high resolution weather model. ஸோ இதுவும் வந்து நம்ம இதில் கொடுத்துருப்போம், பிடிஎஃப் இருக்கும். ஸோ அதோடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, யார் டெவலப் பண்ணாங்க, நம்ம சிம்பிளான கொஸ்டின் தான். தென் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு த ஃபிலிம் பூங், இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ணலை, எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி ஹிந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நோட்ஸ் எடுத்துருந்துக்கலாம். மேபி ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது we have to come into a conclusion. Next, which are the following statement regarding the futures of blockchain technology? இது டெக்னாலஜி, அதாவது மாடர்ன் டெக்னாலஜி, ஏஐ,
இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை பற்றி பேசும்போது பிளாக் செயின் டெக்னாலஜியும் ரொம்ப காலமாகவே பேசிக்கிட்டே வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். பட் அது இப்போ கேட்டாங்க அப்படின்னா எப்போதுமே அது ரிலவெண்ட் தான். ஓகே, ஸோ அதனால இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். மிச்சப்படி இது எல்லாமே வந்து நீங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி படிச்சிருந்தாலே ஆன்சர் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. அண்ட் இ-காமர்ஸ் ரெவன்யூ மாடல் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் சப்ஜெக்ட்ல இந்த இ-காமர்ஸை பற்றி படிக்கும்போது இதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெவன்யூ மாடல். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் மாடலில் வந்து எனர்ஜி ரிலேட்டடான எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து கேட்பாங்க. பெட்ரோலியம், கோல், இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான வேலை வந்து இந்த ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் கொடுக்காங்க அப்படின்ற மாதிரி. இது ரெவன்யூ மாடல், இது ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது. இதை நீங்கள் கான்ட்ராக்டர்ஸ்ல உள்ள வரும்போது இந்த ஏரியாவில் இ-காமர்ஸ்ல அந்த டேக்ஸ் அதிகமாக வந்து டிஸ்கஷன்ல இருந்திருக்கும். அதே மாதிரி இதையும் வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ ஆன் பண்ணியிருக்கணும். ஓகே, பட் ஓகே, இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். இதெல்லாம் வந்து நம்ம கான்ட்ராக்டர்ஸ்ல கொடுத்துடலாம். இந்த எஃப்ஐ இண்டெக்ஸ் இதெல்லாமே. தென் நெக்ஸ்ட் வாங்க ஓஎன்டிசி, இதுவும் கான்ட்ராக்டர்ஸ்ல வரக்கூடிய அதாவது டெக்னாலஜி பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். தென் யூனிஃபைடு இந்த யூபிஐ, டிஜிட்டல் யூபிஐ இதெல்லாம் ஓல்டு கான்ட்ராக்டர்ஸ் தான். அதெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணி டோக்கனைசேஷன் எல்லாமே ஓல்டு கான்ட்ராக்டர்ஸ் தான். எக்கனாமில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்சரபிளான கொஸ்டின் தான். இதன் ரெஃபரன்ஸ் டு போத் என்விரான்மெண்டல் அண்ட் சோசியல் ப்ராஜெக்ட்ஸ். இது கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இது சஸ்டைனபிலிட்டி பாண்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, இது சப்ஜெக்ட் ரீதியாக நீங்கள் சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் கான்ட்ராக்டர்ஸ் வந்தது தான். ஸோ எமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் இது கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ண கான்ட்ராக்டர்ஸ். ஓகே, ஒரு 4-5 கான்ட்ராக்டர்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். அதில் இதுவும் ஒன்று. ஸோ ஓகே ஃபைன், கான்ட்ராக்டர்ஸ்லாம் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சிருந்தாலே போதும். க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் இதை பற்றி நான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன் இரவு டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். எக்கனாமி சப்ஜெக்ட் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் இது சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் ஆர்இ, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய கொஸ்டின். லாஸ்ட் டைமே கேட்க வேண்டியது கேட்கல, இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. தென் திஸ் இஸ் த ஏவியேஷன் ஹல் இன்சூரன்ஸ், இதுவும் கான்ட்ராக்டர்ஸ் ஹிந்துல ரெகுலராக டிஸ்கஷன்ல வந்தது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ அந்த இன்சூரன்ஸ் ஏரியாவை பற்றியும் ஒரு பிரீஃபான ஒரு எடிட்டோரியலே வந்துருந்துச்சு. ஓகே, க்ரௌட் ஃபண்டிங். ஓகே, க்ரௌட் ஃபண்டிங்கும் வந்து ரெகுலராக நமக்கு தெரியும். ஈவன் பொலிட்டிக்கல் திங்ஸ்ல கூட க்ரௌட் ஃபண்டிங் வந்து இது எம்எஸ்எம்இல கேட்டிருக்காங்க. ஆப்வியஸா இது வந்து நீங்க சென்சிபிளாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்மால் அமௌண்ட்டும் வேற கொடுத்துருக்காங்க. அது க்ரௌட் ஃபண்டிங் ஆப்வியஸா வேணுங்கிறத வெளியேந்து கடன் வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, with reference to different committees in India, consider the following details. ஸோ இது கொஞ்சம் ஓல்டு சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா பழைய கமிட்டிஸ் எல்லாம் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ உள்ள கமிட்டிஸ் எல்லாம் கேட்டுருந்துக்கலாம். தென் என்பிஎஃப்சிஸ் இது ரெகுலராக வரக்கூடிய எக்கனாமிக் டெர்மினாலஜி இது படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ 100 தட் இஸ் தி எம்பிஐ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். நம்ம இந்த வாட்டி ரிப்போர்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்ல வந்து இதை நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒழுங்கா நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராப்பராக எல்லாம் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக இங்கே கரெக்ட் பண்ணக்கூடியதான். ஸோ இன்னும் நம்ம பசங்க கீஸ் செக் பண்ணல. செக் பண்ணும்போது கம் டு நோ தட் எங்கே என்னென்ன தப்பு விட்டாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஈவன் லாஸ்ட் டைமே வி ஹேட் சம் 80 to 85 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான். பட் ஸ்டில் அந்த இடத்துல நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணிடுறீங்க. அதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ், நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் இட் குட் பி ஆன்சர். ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டுட் தட் என்னென்ன பேட்டர்ன் எப்படி நீங்கள் கான்ட்ராக்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாமே நான் நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்ட்ராக்டர்ஸ்ல எல்லா ஏரியாஸ்ல இருந்து உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியுதா. ஸோ இந்த ஏரியால இப்படிதான் கொஸ்டின் எடுக்காங்க அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேம் டூ வித் எக்ஸசைஸ் வித் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர். அதில் எடுத்து கான்ட்ராக்டர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கீம்ஸ் இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியா நான் சொன்ன ஸ்கீம்ஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ்ல எல்லாம் ஸ்கீம்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் கேட்பாங்க. டெக்னாலஜினா இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த பேட்டர்னை அதில் போய் நீங்க ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மனப்படம் ஆகும். நான் கொடுத்துற படிக்காதீங்க, இதை போய் அங்கே போய் டெஸ்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. as you are beginning டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோத்தையும் அனலைசிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ப்ரிப்பரேஷன்ல. தட் இஸ் த ரோட் மேப் யூ ஹேவ் டு கோ ஆன் while you are preparing. Okay, you no need to rely upon any institution when you are knowing these kind of patterns at all. Content எல்லாமே நீங்களே ஓனா ப்ரிப்பேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். Anyways guys, it been very long time. Sorry for that. Anyways, thanks for your patience at all. Okay, we will conclude this. See you guys.